ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் மகளிர் தினத்தை ஒட்டி, அதாவது இந்த மாதம் மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி. தொடர்ச்சியாக இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய உளம் தொடர்பாக கருத்தாடல்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். இன்று வசந்தம் தமிழ் உளவன துணை நிலையத்தின் 92வது தொடர் நிகழ்கின்றது. மனம் போன போக்கிலே. எங்களுடைய மனங்கள் அலை பாய்ந்து கொண்டிருப்பது வழக்கமாக பலருக்கு நிகழும் ஒன்று. அந்த மனங்கள் அலை பாய்வதை நாங்கள் எவ்வாறு ஒரு சீரான ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வரலாம், எவ்வாறு நாங்கள் நல்ல விடயங்களை எங்களோட மனதாலே சிந்தித்து கொண்டு இருக்கலாம் போன்ற விடயங்களை பற்றி இன்றைய சமூகத்துக்கு மிக அத்தியாவசியமான ஒரு தேவையான ஒரு தலைப்பாக இருக்கின்றது. கோவிட்டுக்கு பின்னர் எங்களுடைய சமூகம், தமிழ் சமூகம் மட்டுமல்ல, பொதுவாக எல்லா சமூகங்களிலேயும் மனம் அலைபாயும் ஒரு நிலைமை. பிள்ளைகள் பல்வேறு சிக்கல்களுக்குள் அந்த மனம் அலைபாயும் அந்த நிலைமை ஏன் ஏற்படுகின்றது, அதனை எவ்வாறு நாங்கள் ஒரு நிலைக்கு கொண்டு வரலாம் என்பது பற்றி நாங்கள் முன்னரும் இது பற்றி நாங்கள் பார்த்தோம். மனோகரன், யசோசினத்துறை எங்களுக்கு வந்து அதை பற்றி பேசினார்கள். தொடர்ச்சியாக அதனுடைய தொடராக இன்று தாரணி கேதீஸ்வரன் அவர் வந்து சுகாதாரத்துறையிலே, நலத்துறையிலே சேவை ஆற்றிக்கொண்டு இருப்பவர். அவர் எம்ஏ இன் தமிழ் லிட்ரேச்சர் கூட இங்கு செய்திருக்கின்றார். அவருடைய தமிழ் மிக அழகான தமிழை எவ்வாறு இலகுவாக கற்பிக்கலாம் என்பதில் கூட மிக சிரத்தையுடன் பல விடயங்களை செய்பவர். அவரை நாங்கள் இன்று இதற்கு அழைக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய சமூகம் பலவற்றால் கட்டுண்டு இன்று பல விடயங்களிலே அலை பாய்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய சமூகத்துல இருக்கின்ற டிவி, அந்த டிவிக்குள்ள நடக்கிற ப்ரோக்ராம், ரேடியோக்குள்ள நடக்கிற ப்ரோக்ராம், மற்றது இங்கே திறந்து இருக்கப்பட்டிருக்கிற இந்த கஞ்சா கடைகள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சின்ன சின்ன கடை சந்தையிலும் ஒவ்வொரு கடை அதுக்குள்ளே இருக்கு. அப்ப இந்த பிள்ளைகளுடைய மனம் வந்து அவர்கள் ஒரு தங்களுடைய பாடங்களை படிக்க முடியாமல் இருப்பதற்கு பல விஷயங்களை நாங்கள் வெளியாலே இருந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்டுகின்றோமா, அல்ல சமூகம் காட்டுகின்றதா, அல்லது ஆதாயம் தேடுபவர்கள் ஆடுகிறார். இந்த போக்கிலே போனால் உங்களுக்கு தெரியும். இப்ப மிக அண்மையிலே திருவோணமலையில் 2 நாளைக்கு முந்தி ஒரு 15 வயது பெண் தன்னுடைய பேத்தியாரையும் பேத்தியாருடைய தங்கையும் அவரையும் கொலை செய்திருக்கின்றார். இந்த போக்கு அங்கு மட்டுமில்லை, இங்கும் நிகழ்கின்றது. இங்கும் இளம் சந்ததியினர், எங்களுடைய 20 வயது பெண் ஒருத்தி இறந்தார். இவ்வாறு ஏராளமான எல்லா சமூகங்களையும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் சமூகத்திலே இது மிக பாரதூரமாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் நாங்கள் இந்த மனத்தை எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்தலாம், என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை பற்றி ஆழமாக சிந்திப்பதற்கு இன்று தாரணியை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இப்பொழுது அவர் உங்களுடன் சில விடயங்களை பகிர்ந்துவிட்டு அதன் பின்னர் அவர் வீடியோவிலேயே சில விடயங்களை பகிர்ந்து கொள்வார். அதன் பின்னர் உங்களுடன் அவர் பல விடயங்களை கலந்து உரையாடுவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இதனை ஆரம்பிக்கின்றோம். நன்றி. நன்றி பார்வதி கந்தசாமி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்றதுக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கும் நன்றி. இது 92 செஷன்ஸ் போயிருக்குன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சமூகத்துக்கு தேவையான டாபிக்ஸ் கலந்து உரையாடி ஆக்கள் தொடர்ந்து வந்தவன் இருக்கிறதால தான் இவ்வளவு தொடர்ந்து இருக்கு.
ஸோ இன்னைக்கு நான் கதைக்க போற டாபிக் வந்து மனம் போன போக்கிலே இன் our wandering minds. ஸோ என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து நான் யூனிவர்சிட்டியில் அக்கவுண்டிங் ஃபைனான்ஸ் படித்தேன் நான். அப்புறம் தமிழ் படித்தேன் நான். சிஜிஏ படித்தேன் நான். அப்புறம் தமிழ் பிஏ மற்றும் மாஸ்டர்ஸ் தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன் நான். மற்றது யோகா படித்தேன் நான். ஸோ சில பேர் யோசிக்கலாம், நான் எடுத்த டாப்பிக்குக்கும் படித்த படிப்புக்கும் என்ன சம்மந்தம்னு. ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆக்சுவலி யோகாவில் கொஞ்சம் ரிலேஷன் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. ஆனால் அதை தவிர்த்து நான் தமிழ் சாரி லைக் நான் டிகிரி இதுகள் படிக்காத நேரத்தில் நான் புத்தகங்கள் வாசிக்கிறேன் நான். அதுவும் நான் இன்ட்ரெஸ்டாக வாசிக்கிற புக்ஸ் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட், மைண்ட் ரிலேட்டட் அப்படியான டாபிக்ஸ் தான் நான் வாசிக்கிறேன் நான். ஸோ நான் வாசித்த சில இந்த லைஃப்பே மாற்றக்கூடிய இருந்த சில புக்ஸை வச்சு தான் இந்த ப்ரெசன்டேஷன் செய்யிருக்கிறேன். த மார்க்கோஸ் ஆல்டஸ் ஃபெராரி பை ராபின் சர்மா, த சீக்ரெட் பை ராண்டா பைர்ன், அண்ட் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் பை ஜோசப் மர்ஃபி. ஸோ இந்த 3 புக்ஸுமே வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எல்லாரும் வாசிக்க வேண்டியது. அவங்களுக்கு வாசிக்க டைம் இல்லாட்டிக்கு ஆடியோ புக்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா அந்த த சீக்ரெட்ன்றது ஒரு வீடியோவாக கூட இருக்குது. நான் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இந்த பவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து யூடியூப்பில் ஒரு தமிழ் கேர்ள் அந்த சம்மரியாக ப்ரெசென்ட் பண்ணுறா ஆடியோ புக் மாதிரி. அது 3 hours அப்படி இருக்கும். அது கேட்டுக்கொண்டே இருக்கலாம். லைக் இப்போ எனக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் லைக் புக் வாசிக்கிறது எனக்கு ஒரு அலர்ஜி அப்படின்னு இருக்கிறாக்கள் கேட்கலாம். லைக் இந்த இந்த கான்செப்ட்ஸை பிக்கப் பண்ணக்கு இவ்வளோ வேஸ் இருக்குது. பிக்கப் பண்ணது மட்டும் முக்கியம் இல்லை. நான் வாசித்தது மட்டும் இல்லை, நான் அதை லைஃபுக்கு அப்ளை பண்ணினேன். அதை அப்ளை பண்ணி எப்படி எனக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சுதுண்டா ஆயினதோ அந்த அந்த மெத்தட்ஸை நான் என்னை சுத்தவரை இருக்கிற ஆக்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சொந்தக்காரர் இருக்கட்டும். பட் அதே டைம் அதை இதை சில பேர் பார்த்துட்டு போய்க்கொண்டே இருப்பினோம், லைஃபுக்கு அப்ளை பண்ண மாட்டோம். சில பேர் அதை ஆக்சுவலி அப்ளை பண்ணிவிடும். அப்ளை பண்ணிக்க தான் அதுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹெல்த்தியாக சாப்பிடணும்ண்டு. பட் நாங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டோம். பட் ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் அந்த பெனிஃபிட் இருக்குது, ரைட்? ஸோ நாங்கள் கண்டினியூ பண்ண முதல் எல்லாரும் ஒரு பென்னும் பேப்பரும் எடுத்து வச்சா நல்லா இருக்கும். எஸ், கம்ப்யூட்டர்லையும் டைப் பண்ணலாம் சில திங்ஸ். ஆனால் நீங்கள் பேனியால் பேப்பரில் எழுதிக்க ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு வித்தியாசமான எனர்ஜி இருக்குது. ஸோ 7 மணி நேரம் ஒரு பென்னும் பேப்பரும் எடுத்து வச்சுக்கணுங்க. ஓகே. ஸோ நாங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு நாள் வீட்டு சாப்பிட்றோம், வெளியில் சாப்பிட்றோம், whichever it is. நாங்கள் சாப்பிட இருக்கைக்க நாங்கள் நல்ல நல்ல சாப்பாடு, கட்டு சாப்பாடு பார்த்து தான் சாப்பிடுவோம். ஓகே, ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட ட்ரை பண்ணுவோம். பட் இருந்துட்டு ஹெல்த்தி இல்லாட்டிக்கு கூட நாங்கள் சாப்பிடுவோம். ஸ்வீட்ஸ் சாப்பிடுவோம், ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். டயபெட்டிஸ் இருந்தால் கூட ஸ்வீட்ஸ் சாப்பிடுவோம் மாதிரி இருக்கும், சாப்பிடுவோம். ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சா கூட சாப்பிடுவோம். பட் நாங்கள் அது மைண்ட்ஃபுல்லாக ஒரு முடிவெடுப்போம், ரைட்? நாங்கள் இங்கே வலிக்கிறதுக்கு நல்ல உடுப்பு செலக்ட் பண்ணி போடுவோம். ஓகே, வீட்டு நிற்கைக்கோ வெளியில் போய்க்கோ நல்ல உடுப்பு தான் செலக்ட் பண்ணி போடுவோம். ஒரு பிஞ்ச உடுப்போ, கிழிஞ்ச உடுப்போ, இந்த இந்த பழுதாயின உடுப்பு, அந்த பழைய உடுப்பை நாங்கள் தேடி எடுத்து போட மாட்டோம், ரைட்? ஆனால் எங்களோட எண்ணங்கள் நாங்கள் எப்பாவது யோசிக்க நாங்கள் ஓகே இது நல்ல எண்ணம், ஓகே இது இது நல்லது இல்லாத எண்ணம், நான் இப்படி யோசிக்கணும், இல்லை இப்படி யோசிக்கணும் என்று நாங்கள் நாங்கள் இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அஸுக்கு ஆட்டோ பைலட்டில் போய்க்கொண்டே இருக்கும். நாங்கள் ஒழுங்குவோம், போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், இதை பற்றி யோசிப்போம், முடிவெடுப்போம், போய்க்கொண்டே இருப்போம். சிலது சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ நாங்கள் கார் ஓடுவோம், தொடக்கத்தில் நாங்கள் காரோட பழகிக்க மைண்ட்ஃபுல்லாக ஓகே இது பிரேக், இது ஆக்சலேட்டர், நான் ஸ்பீடை பார்க்கணும் என்று ஓடுவீங்க. அப்புறம் போக 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 ஆட்டோமேட்டிக்கலி நாங்கள் கார் ஓடிக்கொண்டு போவோம், பாட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு போவோம், விண்ட்ஷீல்டு இதை போட்டுக்கொண்டு போவோம். நாங்கள் டூ மச்சாக திங்க் பண்ண தேவையில்லை. அது அப்போ ஆட்டோமேட்டிக்கலி எங்களோட தாட்ஸ் போய்க்கொண்டே இருக்கும். ஒரு ஒரு ஆளுக்கு டே டு டே எத்தனை தாட்ஸ் வருமென்று நீங்கள் நினைக்கிறீங்களா? சார்ட்டில் கூட போடலாம். எத்தனை தாட்ஸ் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு ஆள் திங்க் பண்ணுறவன் நினைக்கிறீங்க? கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் ஆல் டுகெதர், லைக் ஆல் டுகெதர் ரஃப்லி சொல்லுங்க பார்ப்போம். யாராவது லைக் மைக் ஓன் பண்ணியும் சொல்லலாம், சாட்லையும் போடலாம். 50,000. ஓகே, வேறு யாராவது?
ஓகே. ஓகே. ஸோ அதையே நாங்கள் ஆன்சர் எடுத்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 60,000 to 80,000 தாட்ஸ் பெர் டே ஒரு ஆவரேஜ் ஒரு ஆவரேஜ் ஒரு ஆளுக்கு. ஸோ அது மிக்ஸ் ஆஃப் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் தாட்ஸ். ரைட்? ஸோ இந்த எண்ணங்கள் தான். ஸோ இப்போ இந்த சீக்ரெட்னு பார்த்தா the law of attraction. Like attracts like. So in other words, the energy put into the universe through your thoughts, feelings, and actions will attract similar energy back to you. Simply said, நீங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கூடாது நினைச்சா கூடாது நடக்கும். ஸோ இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த சீக்ரெட் அண்ட் அந்த மூவி பார்த்தாலும் அந்த புக் வாசிச்சாலும் உங்களுக்கு தெரியுமா சொல்லிக்கணும். உங்களோட மைண்டுக்கு, லைக் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எஸ்ஸுக்கும் நோக்கும் வித்தியாசம் தெரியாது. இது வேணும், இது வேண்டாம் என்று நீங்க சொன்னா, அதை அட்ராக்ட் பண்றதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்ப நீங்கள் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஆள பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்க அந்த இடத்துக்கு என்டர் பண்ணி முதல் ஆளா நடந்து போறதே அந்த ஆளா தான் இருக்கும். ஒரு இது நடக்கக்கூடாது. ஒரு லெட்ஸ் சே ஒரு கிளாஸ கொண்டு போறீங்க ஒரு ட்ரேல. இது விழக்கூடாதுன்னு நினைச்சுக்கொண்டு அது விழும். ஏன்னா, நீங்க விழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உங்களோட மைண்ட் அந்த அந்த விழுறத பத்தி தான் யோசிக்குது. இது நான் நல்லபடியா கொண்டு அதில வைப்பேன் என்று யோசிச்சா, அந்த விழுற அது விழாது. அது நம்ம வேணும். வேற ரைட்? ஸோ நல்ல தாட்ஸ் அண்ட் நல்ல திங்ஸ் அட்ராக்ட் பண்ணும். கூடாத தாட்ஸ் கூடாது அட்ராக்ட் பண்ணும். அண்ட் ஸோ இப்ப இந்த பிரசன்டேஷன் முடிஞ்சப்ப நீங்க யோசிச்சு பார்த்தா, உங்க லைஃப்ல சில திங்ஸ் நடந்திருக்கும். நல்லது நடந்திருக்கும், கெட்டது நடந்திருக்கும். சில வேளை நீங்கள், நான் இப்படி நினைச்சது தான் அது நடந்ததோ! இப்படி நினைச்சது தான் அது நடந்ததோ! பிறகு தான் உங்களுக்கு யோசிக்க வரும். அண்ட் ஆல்சோ ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களோட தாட்ஸை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினா தான் உங்களுக்கே தெரியும். ஒன்று உங்களுக்கு வேணும்னு நினைச்சா நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏதாவது வேண்டாம்னு நினைச்சா உங்களோட உங்களோட உங்களை என்னன்னு சொல்றது, இந்த தாட் ப்ராசஸே மாற்றினா நல்லது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த இடத்துக்கு போக பிடிக்கல. லெட்ஸ் சே உங்களோட வேலை இடம். எனக்கு இந்த வேலை இடத்துக்கு போகவே பிடிக்கல என்று சொல்றத விட, நான் இப்படி ஒரு இடத்துல வேலை செய்தா எனக்கு பிடிக்கும். இப்படி ஒரு வேலை இடத்துல நான் வேலை செய்தா எனக்கு நல்லா இருக்கும். இப்படி ஒரு மேனேஜர் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். அந்த குவாலிட்டீஸ், அந்த 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 என்னன்னு சொல்றது, அந்த 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 என்ன உங்கள ஹேப்பியா வச்சிருக்கும். அந்த டாபிக்ஸ கீழ நோட் பண்ணி கொண்டு வாங்க. யோசிச்சு கொண்டு வாங்க. ரைட்? ஸோ இப்போ I'll give you one exercise. ஸோ இப்போ நீங்க உங்க பேப்பர், பென்சில் வச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல. ஏதோ ஒரு இதில எல்லாருக்குமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ரைட்? ஸோ அந்த சிச்சுவேஷன நீங்க பாசிட்டிவா எழுதுனா எப்படி எழுதுவீங்க? ஒரு 1 மினிட் எடுத்து அத எழுதுங்க. இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒன்று இருக்கு. பட் அந்த வேர்ட்ஸ பாவிக்காம, அந்த சிச்சுவேஷன் ஐடியலா உங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? அத இமேஜின் பண்ணி எழுதுங்க. ஒரு 1 மினிட் தாரேன். உங்க ஹெல்த்தா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கலாம், நீங்க இருக்கிற இடமா இருக்கலாம், உங்க ஜாபா இருக்கலாம், எதுவாயும் இருக்கலாம். ஐடியலா அது பெர்ஃபெக்ட்டா இருந்தா, உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நீங்க என்னோட ஷேர் பண்ண தேவையில்ல. நீங்க எழுதினா காணும். இது நீங்க உங்களுக்காண்டி எழுதுங்க. எனக்காண்டி இல்ல. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. அடுத்தது. ஸோ another thing is, நாங்க எங்களோட எண்ணங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன எல்லாம் தடையா இருக்குது? இப்ப நாங்க டே டு டே கணக்கு எங்களோட எண்ணங்கள் வந்து போய்க்கொண்டிருக்குது. பட் எங்களுக்கு இருந்து ஃபோக்கஸ் பண்ணி யோசிக்க இடம் காணாத எங்களோட பிரெயின் ஓவர் ஆக்டிவா இருக்கு. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துன்னு இருக்கு. வேலை பார்க்கோணும், ஃபேமிலிய பார்க்கோணும், சோஷியல் மீடியா பார்க்கோணும், படங்கள் பார்க்கோணும், வீடியோஸ் பார்க்கோணும், ட்ராமாஸ் பார்க்கோணும், எல்லாம் பார்க்கோணும். பட் ஆ அது அவ்வளோ உங்களோட மைண்ட்ல இருக்கேக்க என்னன்னு ஃபோக்கஸ் பண்றது? இவ்வளவும் ஒரு நாய்ஸ் உங்களோட மைண்ட்ல. ரைட்? ஸோ இவ்வளவும் இருக்கேக்க என்னன்னு எங்களோட குரல் கேட்கும். இது எல்லாமே ஆ உலகத்துல இந்த இந்த சோஷியல் மீடியா, இந்த டிவி, இந்த ரேடியோ, இது எல்லாம் இந்த நியூஸ், இது எல்லாமே ஆ இப்படி இருக்கிறதே எங்கள மைண்ட ஆக்கியூபை பண்ணி இருக்கத்தான். நாங்கள் எங்கள குரல் கேட்காம இருக்கத்தான் இதெல்லாம் போய்க்கொண்டிருக்குது. ரைட்? இப்ப நீங்கள்
சோஷியல் மீடியால தான் அது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துன்னுருக்கும். நீங்கள் இந்த டூம் ஸ்க்ரோலிங் நாங்க எல்லாரும் சரி நாங்கள் ஃபோன ஒரு 2 மினிட்ஸ் பார்ப்போம்ன்னு பார்த்தா 20 மினிட்ஸ் போகும், 2 ஹவர்ஸ் போகும். பார்த்துக்கொண்டே இருப்போம். அது எங்கள மைண்ட லைக் ஏதோலாம் செய்யும். எங்களுக்கு அது பார்க்கைக்கு ஒரு நல்லா இருக்கும். ஒரு குட் ஃபீலிங் இருக்கும். ஆனா அத மூடி வச்ச பிறகு எங்களுக்கு நாங்க நினைக்க எங்களுக்கே அது தலை சுத்தும். இப்ப என்ன பாத்துறாங்கன்னு பார்த்தா, நீங்க திருப்பி யோசிச்சு பார்த்தா, உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. என்ன உண்மையா நான் பார்த்தேன். நான் ஒரு 100 போஸ்ட் போயிருக்கும். ஒரு 200 போஸ்ட் போயிருக்கும். உண்மையா அவங்களுக்கு பெனிஃபிஷியலா என்னென்ன எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மார்கஸ் ஆல்டர்ஸ் ஃபெராரி என்ற புக்ல சொல்லுது, "யுவர் மைண்ட் இஸ் லைக் சோயில். வாட்டெவர் யூ பிளான்ட் தட் வில் க்ரோ." உங்களோட மைண்ட் ஒரு ஒரு மண் மாரி. ஸோ நீங்க அதுக்கு என்ன விதைக்கிறீங்களோ, அதுதான் முளைச்சு வரும். ஸோ நான் இது 2015ல வாசிச்சேன் நான். அண்ட் அந்த டைம் நான் Facebook வச்சிருந்தேன் நான். ஸோ வேலை முடிச்சு பஸ்ஸில ஏறிக்க ஒரு 5 மினிட்ஸ் நான் பார்ப்பேன். பட் இது வாசிச்ச பிறகு தான் நான் அத பார்க்கைக்க எனக்கே தெரிஞ்சது. நான் இது இந்த 5 மினிட்ஸ் நான் Facebook பார்த்த பிறகு, என் தலை வந்து தலை அடிக்கிற மாரி இருக்கும். தலை சுத்துற மாரி இருக்கும். அந்த புக் வாசிச்ச பிறகு, நான் என் Facebook அக்கவுண்டை க்ளோஸ் பண்ணி போட்டேன். இதுவரையும் அந்த அக்கவுண்ட்க்கு நான் திரும்பி போகவே இல்ல. இப்ப இப்ப இந்த போன வருஷமோ, இந்த வருஷம் தான் தமிழுக்காக திறந்து வச்சிருக்கேன். நான் லாகின் பண்றதே இல்ல. ஸோ லைக் அந்த இப்ப Instagram வச்சிருக்கேன். பட் அது தமிழ் சம்மந்தமான போஸ்ட் பார்ப்பேன். எனக்கு அது பெனிஃபிட்டா இருக்கு. தமிழ் படிக்க கூட BA, MA படிக்க கூட அது சம்மந்தமான போஸ்ட் எல்லாம் இருக்கும். கவிதைகள் இருக்கும். இலக்கியம், வரலாறு இதெல்லாம் பற்றி வேற வேற பதிவுகள் இருக்கும். அப்ப அது எனக்கு நல்லா இருக்கு. என்னோட குரோத்துக்கு அது உதவுது. பட் சோஷியல் மீடியா மற்ற டிவிய போட்டா எல்லா பக்கத்தாலயும் படங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துன்னு இருக்கும். படங்கள் இப்ப Netflixஆ இருக்கட்டும், Amazon Primeஆ இருக்கட்டும், YouTubeஆ இருக்கட்டும். அதுவும் ஒரு இந்த டாக்குமெண்ட்ரி இருக்கு. தி சோஷியல் டிலமாண்டு. அத நான் ரெக்கமெண்ட் பண்றேன். எல்லாரும் பாருங்க. Netflixல இருக்கு. அண்ட் ஐ திங்க் அந்த பாக்ஸ்லயும் இருக்கும். அதுல அவ என்ன சொல்லினோம்னா, எல்லா சோஷியல் மீடியா இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களோட டைம வின் பண்றதுக்கு என்ன எல்லாம் செய்யணுமோ செய்யணும். ஸோ உங்களோட டைம் அது இட்ஸ் ஸோ வேல்யூபிள். பட் இப்ப இது எல்லாமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணி நம்ம இந்த ஆப்ஸ்ல இருந்து வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணோம்னா, அவைக்கு ஏதோ பெனிஃபிட் இருக்கு. உங்களோட டைம அவை எடுக்கணும். அந்த டைம் எடுத்து நீங்கள் இதுல ஃபோக்கஸ் பண்ணிக்க, உங்களோட குரோத் அத பாதிக்குது. ரைட்? இப்ப லெட்ஸ் சே ஒரு கிழமைக்கு டிவி வேலை செய்யல, ரேடியோ வேலை செய்யல, இன்டர்நெட் வேலை செய்யல, ஃபோன் வேலை செய்யல. என்ன எல்லாம் செய்வீங்க? எழுதுங்க பார்ப்போம். ஒரு 1 மினிட் எடுத்து எழுதுங்க. நீங்க நீங்க புக்ஸ் வாசிப்பீங்க மேபி. வேற யாக்களோட கதைப்பீங்க, லெட்டர்ஸ் எழுதுவீங்க, ஏதாவது சமைப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க. நீங்க என்ன செய்வீங்க? இப்ப இந்த டெக்னாலஜி ஒண்ணுமே இல்ல. 1 வீக்குக்கு எல்லாம் ஷட் டவுன். நீங்கள் என்ன செய்வீங்க? இது எல்லாமே க்ளோஸ்டா இருந்தா, உங்க மைண்ட் கிளியர் ஆகும். நீங்கள் யோசிக்கக்கூடியதா இருக்கும். அண்ட் அது மட்டுமில்ல அந்த புக்ல எழுதியிருந்தது, மார்கஸ் ஆல்டர்ஸ் ஃபெராரி, அ இரவு அந்த ரூட்டீன்ஸ பற்றி கதை கேட்க, இரவு படுக்க போகும் முதலும், விடிய எழும்பின உடனேயும் நியூஸ் பார்க்கக்கூடாது. ஏன்னா, இது எல்லாமே நீங்க பார்க்கிறதெல்லாம், கேட்கிறதெல்லாம் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் பதியுது. சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க சொல்றோம் நாங்கள், நீங்கள் இரவு படுக்க முதல் இத படிச்சுட்டு படுங்க. அப்படி எழும்பினோன அத ரிவ்யூ பண்ணுங்க. மைண்ட்ல நிக்கும்ண்டு. அப்ப மைண்ட்ல நிக்கிற நல்ல இதழ் போட்டா மைண்ட்ல நிக்கிறது நல்லது. பட் எங்களோட நியூஸ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. CP24 போட்டு ஒரு 1/2 ஹவர் பாருங்க. அதுல எவ்வளோ நல்ல நியூஸ் காட்டுது. 99.999% ஏதோ நெகட்டிவா தான் காட்டுது. நீங்கள் அத பார்க்குறீங்க. நாங்க எல்லாருமே பார்க்குறோம். நீங்க ஏதாவது ஒரு பப்ளிக் இடத்துக்கு போனாலோ, அ ஃபுட் ஃபுட் கோர்ட்டுக்கு போனாலோ, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலோ, ஏர்போர்ட்டுக்கு போனாலோ, எங்க போனாலும் இந்த CP24 ஓடிக்கொண்டே இருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்க கண் அந்த எழுத்துல போறது வாசிச்சு கொண்டே இருக்கும். அந்த வால்யூம் இல்லாட்டிக்கு கூட. அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் பதியும். அண்ட் நீங்க படுக்க முதல் இத பார்த்துக்கொண்டு படுத்தா அது அது உங்களோட மைண்ட டிஸ்டர்ப் பண்ணும். உங்களோட ஸ்லீப்ப டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் விடிய எழும்பின உடனேயும் இப்ப நியூஸ் முக்கியம் தான். அதுக்காக நீங்க எழும்பின முதல் வேலையா நியூஸ் பார்க்கக்கூடாது. பல்லு தேட்டி, முகம் கழுவி, மெடிடேஷனோ, பிரேயரோ அது செய்துட்டு, சாப்பிட்டு, அதுக்கப்புறம் நியூஸ் பார்க்க சொல்லுது அந்த 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 புக்ல. அண்ட் இட்ஸ் a really good concept. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் நான் நியூஸ் பார்க்கிறதையும் ஃபுல்லி நிப்பாட்டி போட்டேன். அதுவும் கோவிட் டைம்ல. ஸோ கோவிட் டைம்ல உலகமே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிற டைம்ல எனக்குள்ள அமைதி இருந்தது. ஏனென்னா நான் நியூஸ் பார்க்கல. அந்த டைம் நாங்க ட்ராவல் பண்ணி கொண்டு இருந்தோம். நாங்கள் அந்த கோவிட் ஸ்டார்ட் பண்ண லைக் பிப்ரவரி, மார்ச் அந்த டைம்ல ட்ராவல் பண்ணி கொண்டு இருந்தோம். நாங்கள் வந்த உடனே லாக்டவுன். நான் ட்ராவல் பண்ண ஒவ்வொரு இடத்துலயும் ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், எல்லா இடம் கோவிட் நியூஸ் போய்க்கொண்டே இருந்தது.
அது எனக்கு மைண்டுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். அது ஷட் டவுன் பண்ணிலாம் இருந்தது. அப்ப கனடாக்கு வந்தப்ப நான் ஒரு நியூஸும் பார்க்கல. அந்த டெத் ரேட்ஸ் பார்க்கல, அந்த நியூஸ் ஹெட்லைன்ஸ் ஒண்ணும் பார்க்கல. ஆனா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல எங்களுக்கு நியூஸ் அப்டேட்ஸ் வந்துன்னு இருக்கும். இந்த ஹெல்த் சம்மந்தமா தேவைக்கு நான் பார்ப்பேன். பட் நானா அத எனக்குள்ள எடுத்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு இருக்கேல. அத பத்தி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். எனக்கே கோவிட் வந்துரும். வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே எனக்கு கோவிட் வந்துரும். அந்த மாரி. பட் நீங்கள் தான் உங்களோட மைண்டுக்குள்ள என்ன விட விரும்புறீங்களோன்னு கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த சோஷியல் மீடியா இது மட்டும் இல்ல. மற்றது இப்ப உங்களோட வெளியிடங்க. இப்ப ரேடியோவா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ், அதர் வேலை இடங்கள்ல, இப்ப எல்லாரும் இப்ப நீங்கள் நல்லது நெனச்சா காணாது. உங்கள சுத்தவரை இருக்கிறவே நினைக்கணும். பட் அவ எல்லாரும் நல்லது கலைக்க போறதில்ல. எல்லாரும் நல்லது நினைக்க போறதில்ல. அப்படியான இடங்கள்ல இருந்து நீங்க தான் யோசிக்கணும். எனக்கு எப்படியான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தா, யாரோட நான் கூட கழிச்சா என்ன என்ன மைண்டுக்கு நல்லது? என்ன குரோத்துக்கு நல்லது? என்ன மாரி திங்ஸ் பார்த்தா எந்த குரோத்துக்கு நல்லது? நான் அம் ஒண்ணு படிக்க போறேன்னால், ஒ ஒரு ஒரு பிசினஸ் டெவலப் பண்ண போறேனோ, ஏதோ செய்ய போறேன்னா, யார் எனக்கு அது அது குரோத்துக்கு ஹெல்ப் பண்ண வேணும். என்ன மைண்ட் செட்க்கு ஹெல்ப் பண்ண வேணும். சொல்றவன் ஒரு யூ ஆர் ஆவரேஜ் ஆஃப் த 5 பீப்பிள் யூ ஹேங் அரவுண்ட் வித். நீங்க உங்கள சுத்தவர இருக்கிற அந்த 5 பேர்ட்ட ஆவரேஜ் தான் நீங்கள். ஸோ, ஆ அவையும் ஒரு முன்னேறி கொண்டு போற ஆட்கள்னா, நீங்களும் முன்னேறி கொண்டு போவீங்க. அவை உங்கள புல் டவுன் பண்ற ஆட்கள்னா, ஒவ்வொரு தெம் அந்த புட் டவுன் பண்ற ஆட்கள், நீங்களும் அந்த லெவல்லயே இருந்தோண்டே இருப்பீங்க. ரைட்? அண்ட் மற்றது ஆ நாங்க பார்க்குற ஷோஸ், அது எப்படி எங்கள இம்பாக்ட் பண்ணுது? இப்ப சில ஷோஸ் இருக்கு, இப்ப மியூசிக்கல் ஷோஸ் நல்ல ஃபீலிங்கா இருக்கும். லைக் ஹார்ட் வார்மிங்கா இருக்கும். பார்க்க போய்க்க சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். சிலது ஒரு அடிக்ஷனா இருக்கும். அ அடுத்து என்ன நடக்க போகுது? அடுத்து அது சும்மா இருந்தாலும் அந்த விளம்பரங்கள் விடாது. போய்க்கொண்டே இருக்கும். உங்கள பார்க்கணும் பார்க்கணும்ன்ற மாரியே இருக்கும். அண்ட் அது பார்க்கைக்கு உங்களுக்கு அந்த டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனா உண்மையா உங்களுக்கு ஒரு மன நிம்மதின்றது கிடைக்காது. சில ஷோஸ் பார்க்கைக்க. அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே இது நான் தொடர்ந்து பார்க்குது எந்த மென்டல் ஹெல்த்துக்கு, எந்த மனநலத்துக்கு நல்லதோ, கூடாதோ. இது என்ன இப்ப போஸ்ட்டா இருக்கட்டும், TikTokஆ இருக்கட்டும், YouTubeஆ இருக்கட்டும், வாட்டெவர் இட் இஸ். என்ன நீங்க வீடியோ பார்க்குறீங்களோ விச்செவர் இட் இஸ். இது இந்த என் என் இத பார்த்தப்ப எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கா? மனநலம் லைக் ஒரு குட் ஃபீலிங்கா இருக்கோ? இல்லைன்னா எப்படி ஃபீல் பண்றீங்க? ரைட்? சில வாரம் முந்தி என் வீட்ல நான் மேல நிக்கைக்க, கீழ அந்த கத்தி பேசுற சத்தங்கள் எல்லாம் வரும். எனக்கு பயமா இருக்கும். அப்பதான் பார்த்தா அது நாடகத்துல யாரோ கத்துற மாரி இருக்கும். ஸோ அது எனக்குள்ள ஒரு ஃபியர் கொண்டு வர மாரி. அப்படியான ஷோஸ் போகேக்க அது நான் பார்க்குறது, நான் கேட்கிறதோ, வீட்ல யார் கேட்கிறதும், அது எனக்கு சரியா படல. ஸோ அதுக்கப்புறம் நாங்க அதுகள் பார்க்கையில நான் பார்க்கையில நாங்க மியூசிக் சம்மந்தமான ப்ரோகிராம் பார்க்கல. நான் வீட்ட போய்க்கே அம்மாட்ட சொல்லுவேன், CP24ல விட வேண்டாம். சில ஷோஸ்ல விட வேண்டாம். நான் வரைக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். வீட்ட இப்ப கூட சொல்லுவேன் நான் CP24ல விட வேண்டாம். இட்ஸ் மைண்டுக்கு நல்லதில்ல. ஒண்ணும் பாசிட்டிவ்ன்றது சரியான குறைவு அதுல. அடுத்தது அடிக்ஷன்ஸ். ஸோ இத பற்றி எ இது இந்த லைக் ஆ இது எவ்வளவு என்ன டிஸ்டர்ப் பண்ணுதென்றால், இப்ப போன இந்த எனக்கு பேபி பிறந்தது. ஆனா இந்த பேபி பிறந்தப்புறம் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஃபியர் வந்து இவர எப்படி வளர்க்கிறது? இந்த சிட்டில எப்படி வளர்க்கிறது? ஒவ்வொரு பிளாசால அட்லீஸ்ட் லைக் அட்லீஸ்ட் ஒரு கடையாவது இருக்கு, கஞ்சா கடை. இந்த இப்படி ஒரு கடையில இப்ப சோ அக்சஸிபிளா வச்சுக்கொண்டு எப்படி ஒரு ஒரு கிட் ஒரு டீனேஜர வளர்க்கிறது? இந்த சொசைட்டியே எப்படி இருக்குன்றால், ஒரு ஒரு ஆள் முன்னுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இது எல்லாமே இருக்கு. ட்ரக்ஸ் எல்லாம் அக்சஸிபிளா இருக்கு. ஆல்கஹால் ஸ்டோர்ஸ் அக்சஸிபிளா இருக்கு. இப்ப குரோசரி ஸ்டோர்ஸ்ல வர விக்க போயிடும். சோசியல் மீடியா உங்கள அட்டென்ஷன் எடுத்துக்கொண்டு இருக்கு. இப்ப YouTubeல போய் ஒரு வீடியோ பார்த்தா, அது சம்மந்தமான இன்னும் ஒரு 20 வீடியோ வந்து கொண்டே இருக்கும் நீங்க பார்க்கறதுக்காகவே. நீங்களும் இதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோன்றது நீங்க தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருப்பீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அத வச்சு உங்கள ஈர்க்கிறதுக்கு தான் சோசியல் மீடியா எல்லாம் இருக்கு. ஸோ அடிக்ஷன்ஸ் இது இன்னும் உண்டு. மற்றது இப்ப அன்னைக்கு ஒரு நாள் சொன்னவ உண்டு. இட்ஸ் ரியலி இன்ட்ரஸ்டிங். அந்த காலனைசேஷன் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இந்த வெஸ்டர்னர்ஸ் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை இப்ப ஸ்லோனோ மற்ற நாடுகளுக்கு கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு காரணமே அவைக்கு கீழ எல்லாம் வேலை செய்யணும் வந்து. ஸோ இப்ப நீங்க ஒரு 9 to 5 வேலைக்கு போறீங்கன்னா, 9 to 5ல எந்த வேலைக்கு போனாலும் நீங்கள் அடுத்த நாள் என்ன யோசிக்கிறீங்க? ஓகே வீட்டு போணும். ஓகே அடுத்த நாளைக்கு வேலைக்கு போணும். நாளைக்கு வேலைக்கு போணும். நாளைக்கு வேலைக்கு போணும். அந்த ரொட்டீன்லயே போய்க்கொண்டிருக்கிற எல்லாரும் போய்க்கொண்டிருக்கைக்க, அதுல சில பேர் தான் இதுக்கு அடுத்ததா நான் என்ன செய்யலாம்? இதுக்கு மேல நான் என்ன படிக்கலாம்? இதுக்கு மேல நான் என்ன வேற வேலை பார்க்கலாம்? வேற தொழில் செய்யலாம்? வந்து அந்த யோசனை
வர விடாமலே எங்களோட வேலையில் எங்களோட ரூட்டீன் வந்து கொண்டு இருக்கும். அதுலேருந்து வெளியில யோசிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு டைம் ஒதுக்கணும். So, great minds talk about ideas, average minds talk about events, and small minds talk about people. இப்போ நான் முதல் சொன்னது மாத்தேன். You're average of 5 people. உங்களை சுத்தவரை இருக்கிற ஆட்கள் எப்படி என்ன மாதிரி அ இருக்கணுமோ, அதன்படி தான் நீங்கள் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கும் இருக்கும். ஸோ நீங்க கதைக்கிற ஆட்கள் நல்ல நல்ல ஐடியாஸ், நான் இப்படி செய்தா நல்லா இருக்கும், நான் இப்படி செய்ய இருக்கிறேன், நான் இது படிக்க இருக்கிறேன், நான் இப்படி ஒரு தொழில் தொடங்க இருக்கிறேன். அப்படியான எண்ணங்களோட கதை கேட்க அது உங்களையும் இம்பாக்ட் பண்ணும். நீங்களும், "ஓ! நான் இப்படி செய்தா நல்லா இருக்கும். நான் என்ன செய்யலாம்?" ன்னு நீங்களும் யோசிப்பீங்க. இவெண்ட்ஸ பத்தி கதைக்கிறது, ஓகே. இது நடந்தது, அது நடந்தது. ஓகே. உலகத்த பத்தி தெரிஞ்சும் இருக்க வேணும். அண்ட் பட் அண்ட் ஸ்மால் மைண்ட்ஸ் டாக் அபௌட் பீப்பிள். அப்ப அவ அப்படி செய்திருக்கணும், இவ இப்படி செய்திருக்கணும், அவ அங்க அப்படியாது செய்திருக்கணும், இது இப்படி அந்த மற்றவைய பற்றியே காய்ச்சிக் கொண்டிருக்கிற ஆட்களுக்கு இட்ஸ் ஓகே. சில பேர பத்தி கதைக்கத்தான் வேணும். அப்படின்னு டே டு டே நாங்க ஃபேஸ் பண்ண வர ஒரு இஷ்யூஸ், ஓகே இவ இப்படி செய்திருக்கான், அப்படி கதைக்கிறது தான் லைக் நாங்க ஹியூமன்ஸ் தான். காசிப் இது இன்னைக்கு நேத்து தொடங்கியல இது ஹியூமன் பிகினிங்ல இருந்தே ஆட்கள கனெக்ட் பண்ண வச்சதே காசிப் தானாம். ஹவெவர் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நாங்கள் மெட்ட ஆட்கள பத்தி கதைச்சுட்டு இருந்தா எங்களோட குரோத் என்ன ஆகுறது? நாங்கள் எங்கள பற்றி யோசிக்கணும். ஸோ கோபிநாத் ஒரு இவென்ட்ல சொல்றார், எல்லாரும் செலிபிரிட்டீஸ் ஆட்டோகிராஃப் வாங்கணும், அவையோட ஃபோட்டோ எடுக்கணும்னு யோசிக்கணும். பட் அ உங்களோட உங்களோட ஆட்டோகிராஃப் வாங்குற மாதிரி, மெட்டாக்கள் உங்களோட வந்து படம் எடுக்கிற மாதிரி நீங்க ஏதாவது செய்ய நினைச்சிருக்கிறீங்களா? ரைட்? லைக் நாங்க எங்களோட குரோத்த பற்றியும் யோசிக்கணும். நாங்களும் அடுத்து என்ன செய்யணும்? நாங்க என்னென்ன செய்யலாம்? எந்த ஸ்கில்ஸ் என்ன? எந்த கேப்பபிலிட்டீஸ் என்ன? அது எனக்கு தெரியுமோ? லைக் என்னென்ன நான் அறியறது? நான் இந்த ஸ்கில்ஸ வச்சு நான் இப்படி அடுத்த லெவலுக்கு போலாம்ன்னு யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும். ஸோ பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். So by focusing on what you want rather than what you don't want, you can manifest your desires into reality. This requires a shift from a mindset of scarcity or lack to one of abundance and possibility. So, of course, இது very natural instinct. So, எங்கள்ட்ட காசு குறைவா இருந்தா, எப்படி நாங்க கடன்ல இருக்கிறோம். எங்களுக்கு வசதி இல்ல. எங்களுக்கு இது இல்ல, அது இல்ல. எனக்கு உடல்நலம் சரியில்ல. ஆம், எந்த ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இல்ல. எந்த கிட்ஸ் என்ன ரெஸ்பெக்ட் பண்றதில்ல. அது நடக்கறதில்ல, இது நடக்கறதில்ல. அண்ட் நாட்டு ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் இப்படி இருக்கே. அண்ட் சோ மெனி திங்ஸ் நெகட்டிவ் நாங்க சொல்லலாம். சொல்லிக்கொண்டே போகலாம். நெகட்டிவ பற்றி கதைக்க தொடங்கினா, ஒவ்வொரு தினமும் நான் நினைக்கிறேன் இப்ப எழுத சொன்னா ஒரு நாவலே எழுதி முடிக்கலாம். ஹவெவர் அத நாங்கள் மாத்தி யோசிச்சா தான் அத அட்ராக்ட் பண்ணலாம். நான் முந்தி ரியல் எஸ்டேட்ல வேலை செய்க பார்ட் டைம் யுனிவர்சிட்டி படிச்சுக்கொண்டு வேலை செய்க, என் சம்பளம் $10 பெர் ஹவர் அண்ட் பார்ட் டைம். பட் எந்த மைண்ட்ல நான் ஒரு கோடீஸ்வரி. அப்படித்தான் நானே யோசிச்சு கொண்டிருந்தேன் நான். எனக்கு ஓசாப் கடன் ஒரு 45,000 கிட்ட இருந்தது. நான் ஏர்ன் பண்ணது $10 an hour. இந்த கிரெடிட் கார்டு கூட ஒரு 10,000 கிட்ட போயிருந்தது. இந்த சிஜிஏ படிக்க தொடங்கியிருந்தேன்னா, இந்த டியூஷன் ஃபீ எல்லாம் கிரெடிட் கார்ட்ல தான் போட்டு படிச்சு கொண்டிருந்தேன் நான். ஹவெவர் நான் யோசிச்சது நான் எப்பவுமே நான் ஒரு கோடீஸ்வரன்ற எண்ணத்துல தான் நான் படிச்சு கொண்டிருப்பேன். லைக் வேலை செய்து கொண்டிருப்பேன். அண்ட் ஸோ ஓவர் அந்த காலத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் டைம் பெர்மனன்ட் வேலை மாதிரி கிட்டத்தட்ட செய்து கொண்டிருந்தவ. நான் மட்டும் பார்ட் டைம் வேலை செய்து இருந்தேன். அப்புறம் டெம்பரரி வேலையை செய்து இருந்தேன். என்னென்ன எனக்கு தெரியாது. அக்கவுண்டிங் படிச்சுட்டேன், ஃபைனான்ஸ் படிச்சுட்டேன், எக்கனாமிக் டவுன் டர்ன் அந்த டைம். இனி என்ன வேலை செய்யணும்னு எனக்கே தெரியாது. ஸ்கில் செட் என்னன்னு எனக்கு தெரியாதபடியா நான் டெம்பரரி ஜாப் செய்து கொண்டிருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பெர்மனன்ட் ஜாப் செய்து கொண்டிருந்தவ. கொஞ்ச நாள் போக கிராஜுவேட் பண்ணி 4 இயர்ஸ் ஆல. ஸோ மற்ற ஆட்கள் பெர்மனன்ட் வேலை செய்தோன்னு கேட்க, நான் டெம்பரரி வேலை செய்திருந்தேன். 4th இயர் கிராஜுவேட் பண்ணி 4th இயர் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. ஸோ நான் எந்த லைஃப்பை மற்ற ஆட்களோட கம்பேர் பண்ணல. எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும் அண்ட் என் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கணும் அண்ட் நான் ஒரு கோடீஸ்வரி. ஸோ நான் இப்போ கோடீஸ்வரி இல்லை என்றாலும் நான் எப்போவுமே எனக்கு என் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருந்திருக்கிறேன். கடனோ இல்லையோ என்னால இந்த ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா நான் ஓ மை காட் ஐ டோன்ட் ஹேவ் மனி, ஐ டோன்ட் ஹேவ் மனி, ஐ டோன்ட் ஹேவ் மனி ன்னு சொல்லிக்கொண்டிருக்கிறேன். சில வேளை ரீசென்ட்லி என்ன அது சொல்ல வர மாதிரி மைண்ட் வரும். என்றால் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சிலவர் இந்த மைண்ட் செட் சம்மந்தமான ஃப்ரெண்ட்ஸோட கதை கேட்க, ஏதாவது கதைச்சா நான் திருத்தி சொல்லுவேன். ஓ ஐம் எ மில்லியனர், ஐல் பி எ மில்லியனர், ஐம் கோயிங் டு பி திஸ், நான் சிஇஓவா இருக்க போறேன், நான் அப்படி இருக்க போறேன், இப்படி இருக்க போறேன். அண்ட் சில வேளை நாங்கள் மிஸ்டேக்ஸ் விடுவோம்.
ஓ ஐம் ஸோ ஸ்டூபிட் நான் சொல்லாமல் ஓ ஐம் சச் எ ஜீனியஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஐம் ஸோ ஸ்டூபிட்ன்னு சொன்னா அது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் பதியும். நானே ஒரு ஸ்டூபிட் பெர்சனா ஆயிடுவேன். பட் நான் ஓ ஐம் சச் எ ஜீனியஸ் பட் இந்த இப்படி ஒரு புல விட்டுட்டேன் சொல்லிக்க இந்த மைண்டுக்கு என்ன போகும், நான் ஒரு ஜீனியஸ், ரைட்? ஸோ அது போய் செட்டில் பண்ணி நான் ஒரு ஜீனியஸ் ஆயிடுவேன், ரைட்? ஸோ நீங்கள் சொல்ற சொற்கள், நாங்க சொல்ற சொற்கள் எல்லாமே எங்க மைண்ட இம்பாக்ட் பண்ணும். அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் விழும். நீங்கள் எனக்கு காசு இல்ல, எனக்கு அது இல்ல, எனக்கு இது இல்லன்னு சொல்லிக் கொண்டு இருந்தா, அப்படித்தான் நடக்கும். இப்ப கோவிட் டைம்ல எவ்வளோ நடந்தது. லைக் எவ்வளோ சிச்சுவேஷன், பேடான சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாமே நடந்தது. பட் அதே நேரம் எத்தனையோ பேர் ப்ராஃபிட் கூட ஏர்ன் பண்ணவே அந்த சிச்சுவேஷன்ல வேற மாதிரி பிசினஸ் செய்து, வேற மாதிரி ஆட்கள அட்ராக்ட் பண்ணி, ஆன்லைன்ல பிசினஸ் செய்து எல்லாம் ஆ வேற வேற ஆட்கள் வேற வேற மாதிரி ஆ உழைச்சவ. ஸோ ஃபைனான்ஸுக்கு ஆ வழியே இல்லையாண்டு இல்ல. தேர் இஸ். அது உங்களோட மைண்ட் செட்டையும் பொறுத்து இருக்கு. ஓ! இந்த உலகத்துல இப்படியா நடக்குது. என் லைஃப்ல இப்படி போகுதுன்னு நினைக்காம, இப்படி நடக்குது. பட் எந்த லைஃப்ல அ நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் ஹெல்த்தியா இருக்கிறேன். நான் வெல்த்தியா இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சொன்னா தான், அது உங்களோட மனத நம்ப வைக்கும். நீங்கள் நம்பினா தான் அது உங்களோட லைஃப் மாறும். அது எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். அண்ட் ஸோ அபண்டன்ஸ் என்றா எல்லாமே உங்களுக்கு தேவைக்கு விட அதிகமா இருக்கிறது. ஸ்கார்சிட்டி என்றா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸோ எனக்கு வந்து லேட் மேரேஜ் அண்ட் ஸோ போன இயர் தான் பேபி பிறந்தது அண்ட் லைக் இப்போ யூனோ ஆக்கள் எப்படியும் ஒரு ஒரு இது சொல்லிக்கொண்டு இருப்போம் யூனோ வயது போக போக பேபி பிறக்கிறது கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கொண்டு இருப்போம். பட் நான் எப்போவுமே மெடிடேஷன் ஒவ்வொரு நாளும் லைக் முடிய லைக் ஒரு 10 minutes 20 minutes ஆகும் நான் மெடிடேஷன் செய்கிறேன். நான் ஸோ நான் என்ன ப்ரே பண்ணினான் என்றால் எனக்கு நேச்சுரலி பேபி பிறக்கணும், பேபி ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும், இந்த ப்ரெக்னன்சி ஸ்மூத்தாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும் என்று நான் ப்ரே பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நான் மெடிடேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நான் அண்ட் இந்த லேபர் டெலிவரிலாம் ஸ்மூத்தாக இருக்கணும். அதை நான் எப்போவுமே யோசிச்சு கொண்டே இருக்கேன். நான் லைக் என் மைண்டில் அதே ஓடிக்கொண்டிருக்கும். நான் நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு யோசிக்க கூட நான் போகல. அந்த அளவுக்கு நான் என் மைண்டை விடையில. ஸோ இதுதான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேக்க had a smooth pregnancy. இப்ப எல்லாருக்கும் இருக்கமா வேற இஷ்யூஸ் வந்து போனதுதான். பட் நான் யோசிச்சு பார்க்க இட்ஸ் ஸ்மூத் பிரெக்னன்சி வேற வேற ஆக்கின கதையை கேட்ட பிறகு. அண்ட் என் பேபிஸ் நல்ல ஹெல்த்தியா ஹாப்பியா இருந்த லைக் நல்ல லைக் ஸ்மூத் டெலிவரி அண்ட் ஹாப்பி பேபி. எங்க பார்த்தாலும் யாரையும் பார்த்து சிரிச்சு கொண்டே இருப்பார். இப்போ வந்தா நான் உங்களை காட்டுறேன். அண்ட் இப்போ அவருக்கு 1 வயது ஆகுது. ஸோ நாங்க என்ன நினைக்கிறோமோ, அதத்தான் நாங்கள் அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நான் நினைச்சேன் லைக், ஓ! இது என்ன நடக்க போதோ தெரியல. இது இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது. இப்படி நடந்தா என்ன நடக்கும்? அந்த அளவுக்கு நான் என் மைண்ட் அப்படி நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன் நான். அண்ட் பேபி பிறந்த பிறகு என்னோட கழிச்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவேண்ட கதைகள கேட்டு நான் பயந்துட்டேன். லைக் நல்ல காலம் இப்படி நடக்கல. நல்ல காலம் நான் இந்த கதைகள முதலே கேட்கல. அத கேட்டிருந்தா டெஃபினெட்லி என் மைண்ட் மாறி இருக்கும். இப்படி நடந்தா என்ன? லைக் இப்படி நடந்துருமோ? அப்படி நடந்துருமோ? அத கேட்க கேட்க எனக்கே அந்த அதில நம்பிக்கை வந்துடும். ரைட்? அப்ப நல்ல காலம் நான் என்ன புரொடெக்ட் பண்ணிக்கொண்டு நான் சம்ஹவ் எனக்கு இந்த கதைகள் முதலே தெரிய வரையில. பட் அந்த நம்பிக்கை, அந்த அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அது இருக்கும் வரையும் உங்கள ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் தான் உங்கள புரொடெக்ட் பண்ணணும். உங்களோட மைண்ட புரொடெக்ட் பண்ணணும். உங்கள 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 எண்ணங்கள புரொடெக்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் மெட்டாக்கொண்ட ஆ தாட்ஸ உங்களுக்குள்ள விடுறதும் விடாதும் உங்கள பொறுத்தது. யாரும் சொல்லலாம், நீங்கள் என்ன உங்களுக்கு அறிவில்ல, உங்களுக்கு அது இல்ல, இது இல்லைன்னு. ஆனா உங்களுக்கு தெரியணும் எனக்கு அறிவு இருக்குன்ட்டு. ரைட்? அண்ட் விஷுவலைசேஷன். ஸோ அந்த சீக்ரெட்ல என்ன சொல்லுதுன்னா, சீக்ரெட்லயும் இதுதான் சொல்லுது. பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் இதைத்தான் சொல்லுது. Visualization. Imagining your goals and dreams vividly as if already come true sends powerful signals to the universe, helping you manifest them. This technique is often paired with feeling the emotions of achieving those goals. So let's say உங்களுக்கு ஒரு அவார்ட் வின் பண்ணணும்னு நீங்க யோசிச்சா நீங்க எஃபோர்ட் போடுறது முக்கியம் தான். அட் த சேம் டைம் நான் வின் பண்றேன். எனக்கு முதலாவது பரிசு கிடைக்குது. நான் இப்படி நிக்கிறேன். எனக்கு பரிசு தரணும். என்று அந்த அந்த விசுவலைசேஷன் நீங்க உங்கள மனக்கண்ணுல கொண்டு வந்து நிறுத்தி, அத யோசிச்சு கொண்டு இருக்க, அத நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் அது மட்டுமில்ல,
இது ஏற்கனவே நடந்துட்டு எனக்கு வேற யோசிச்சா இன்னும் பெட்டர். ஓகே. நானே அச்சீவ் பண்ணிட்டேன். எனக்கு 1ஆம் பரிசு கிடைச்சிட்டது. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படி ஒரு எண்ணம் உங்களோட மைண்ட்ல வந்தோன்னு இருக்க, நீங்க அத ட்ராக் பண்ணுவீங்க. எனக்கு 1 பிரைஸ் கிடைக்குமோ, 2ண்ட் பிரைஸ் கிடைக்குமோ? 3rd பிரைஸ் கிடைச்சா 3rd பிரைஸ் கிடைக்குமோ? என்ன உங்களுக்கு 3rd பிரைஸ் தான் கிடைக்கும். ரைட்? நீங்க டவுட் பண்ணாம நீங்க நேரடியா அ என்ன வேணுமோ அதுல நீங்க கிளியரா இருக்கணும். விவிட்லி உங்க ட்ரீம்ஸ விவிட்லி பிக்சரைஸ் பண்ணோம்னா, எவ்வளோ கிளியரா நீங்க விசுவலைஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்கும். நீங்க ஒரு கார் வாங்க போறீங்கன்னா, அந்த திறப்பு கையில கிடைக்கிற மாரி, நீங்க அந்த கார் பார்க்குற மாரி, கா கார்ல ஏறுற மாரி, அந்த மாரி விசுவலைஸ் பண்ணலாம். ஒரு வீடு உங்களுக்கு கஸ்டம் பில்ட் ஹவுஸ் வேணும்னா, அந்த ஹவுஸ் அந்த அந்த எந்த மாரி ஹவுஸ் வேணுமோ, அத நீங்க Googleல பார்க்கலாம். இப்ப அந்த படத்த சேவ் பண்ணி வைக்கலாம். அந்த வீடு கட்டுற மாதிரி ஒரு இமேஜ். அதெல்லாம் நீங்க யோசிச்சு வச்சு, அதுக்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும்ன்னு யோசிச்சு வச்சா, அது உங்கள அட்ராக்ட் பண்ணும். அந்த அந்த சீக்ரெட் என்ற புக்ல அந்த வீடியோல ஒரு ஆள் சொல்றார். அவருக்கு பிடிச்ச மாதிரி வீடு ஒரு படம் எல்லாம் செட் பண்ணி வச்சாராம். கட் அவுட் பண்ணி வச்சிருந்தாராமாக்கா. பிறகு அது எங்கேயோ பேக் பண்ணி ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு அவர் வீட்டுக்கு மூவ் பண்ணி அந்த அன்பேக் பண்ணிக்குள்ள அவர்ட்ட சன் கேட்டாராம் என்ன இதுண்டு. பார்த்தா அவர் என்ன மாரி படம் என்ன மாரி வீடு விசுவலைஸ் பண்ணி வச்சாரோ, அதே மாரி வீட்டுக்கு தான் நான் மூவ் பண்ணியிருந்தார். அண்ட் இப்ப இப்ப நாங்க இருக்கிற வீடு கூட நான் முந்தி அம்மாவுக்கு சொன்னா, நாங்க வீடு மூவ் பண்ண பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்ப அந்த டைம் அம்மாட்ட சொன்னேன், "ஓ நாங்கள் அம் அவ ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல்ல இருந்தவ. அவக்கு என்ன வீடு மாற வேணுமெண்டு. மேபி அந்த வீட்டுன்து தான் பேட் லக். நாங்க வேற வீட்டுக்கு மூவ் பண்ணா நல்லா இருக்குமெண்டு." அப்ப நான் அவ விசிட் பண்ண போயிருக்க சொன்னேன், "ஓ நாங்க ஒரு வீடு பார்த்துட்டு வந்தாங்க. ஆம் ஈஸ்ட் ஃபேசிங் நல்ல வெளிச்சம், நல்ல எனர்ஜி, ஆம் நல்ல கிச்சன், நல்ல இதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணினான்." ஆம். அவ பாஸ் அவே பண்ணி ஒரு இப்ப 1 இயர் அதுக்கு ஒரு 1 இயர்க்கு பிறகு நாங்கள் மூவ் பண்ணின வீடு, நான் சொன்ன அதே என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொன்னேனோ, அதே ஃபீச்சர்ஸோட எங்களுக்கு வீடு கிடைச்சது. அண்ட் இந்த மேப்ல பார்த்தா, இப்ப எல்லா வீடுகளும் ஈஸ்ட் ஃபேசிங் தான். கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப். பட் எங்களோட வீடு டைரக்ட்லி ஈஸ்ட் ஃபேசிங். ஸோ, அது நான் மேப்ல பார்க்க எனக்கே ஷாக்கா இருந்தது. லைக் நான் சொன்னது அப்படியே நடந்தது. லைக் எக்ஸாக்ட்லி. ஸோ, நீங்க சொல்ற சொற்கள், நீங்க விசுவலைஸ் பண்றது எல்லாத்துலயும் ஒரு எனர்ஜி இருக்கு. அதான் நீங்க என்னென்ன யோசிக்கிறீங்களோ, அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகும். நீங்க என்ன சொல்றீங்களோ, அதுவும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகும். அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த ரஜினி சொல்ற மாரி. ஆனா சரியான நேரத்துல நடக்கும். இப்ப நீங்க உங்களுக்கு பேபி பிறக்க வேணும்னா, ஒரு பேபின ஃபோட்டோ, அதான அந்த பிரெக்னன்ட்டா இருக்கிறவ அந்த பேபி கேலண்டர்ஸ், பேபி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கணும். ஸோ, அந்த ஒரு பேபி, அந்த நல்ல பேபி அந்த இத அட்ராக்ட் பண்றதுக்கு தான் அது எல்லாமே. அண்ட் லெட்ஸ் சே உங்களுக்கு புது கார் வாங்கணும் என்றால், அந்த டெஸ்ட் டிரைவ்க்கு போய் பாருங்க. அது என்ன ஃபீலிங் அண்ட் லைக் அந்த அந்த அதில இருக்கிற ஃபீலிங், அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த அந்த ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே நீங்கள் இன்னும் லைக் விசுவலைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே எனக்கு அப்படியான கார் தான் வேணும்னு. அண்ட் லெட்ஸ் சே நீங்க வீடு வாங்க போறீங்க, ஒரு விக்க போறீங்க. அந்த வீடு சோல்டுன்ற மாரி நீங்க இமேஜின் பண்ணுங்க. அந்த வீட்டுக்கு முன்னுக்கு சோல்ட் சைன் இருக்கு. சைன் பண்ணிட்டேன். அவன் ஹேப்பியா இருக்கணும். அண்ட் ஹேப்பினஸ் தான் இன்னும் ஒன்று ஹேப்பினஸ் சரியான முக்கியம். இது எல்லாம் நடந்தா காணாது. நீங்க ஹேப்பியா இருக்கணும் இதில நடக்கைக்கு. ஏன்னா உங்களோட பர்ப்பஸ் இதில் அச்சீவ் பண்ண பர்ப்பஸ் என்னதுக்காக? நீங்கள் ஹேப்பியா இருக்கிறதுக்காக. ஸோ எனக்கு இந்த அவார்ட் கிடைக்குது. நான் ஹேப்பியா இருக்கிறேன். எனக்கு இந்த கார் வாங்க ஹேப்பியா இருக்கிறேன். நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஆம் தமிழ் கன்டின்யூ பண்ணி படிக்கணும். கிரேட் 10லயே முடிவெடுத்தேன். விவேகானந்த் மாஸ்டர் எனக்கு தமிழ் படிப்பிச்சார் அந்த டைம். ஸோ அவர் படிப்பிக்கிறத வச்சு நான் வாவ்! நான் இப்படி ஃபியூச்சர்ல நானும் வேற மாரி படிச்சு நானும் படிப்பிக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்தது. அப்ப இந்தியால தானே போய் படிக்கலாம்ன்னு எனக்கு அந்த டைம் லைக் ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ ஹை ஸ்கூல் டைம். அப்ப நான் நினைச்சேன் இந்தியால தான் போய் படிக்கணும்ன்னு. அப்ப பிறகு நான் யுனிவர்சிட்டி போய் எல்லாம் வந்து இந்த இந்த டாபிக்கே லைக் மறந்து போனேன். ரைட்? பிறகு அண்ணாமலை யுனிவர்சிட்டியில தமிழ் படிக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்குள்ள எனக்கு சரியான ஹாப்பி. லைக் ஐ வாஸ் சோ ஓவர்ஜாய்ட். நான் தமிழ் படிச்சு கொண்டு வந்தேன். அண்ட் இந்த யூனிவர்சிட்டி கிராஜுவேஷன் கூட எனக்கு ஒரு அ ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சொல்லிடலாம். ஏதோ படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டோம். அந்த மாரி தான் இருந்தது. ஆனா இந்த தமிழ் படிக்க தான் எனக்கு பேஷனேட்டா இருந்தது. லைக் இது முடியக்கூடாதேன்ற மாரி இருந்தது. நான் என்னென்ன படிக்கணும்னு நெனச்சேனோ அதெல்லாம் படிச்சேன் நான். அந்த கிராஜுவேஷன் வந்து நான் லைக் ஆவலா பார்த்து கொண்டு இருந்தேன் நான். இந்த கிராஜுவேஷன் லைக் இதுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனான்ற மாரி. ஆனா அந்த நேரம் பார்த்து அம்மா ஹாஸ்பிட்டல்ல. அண்ட் ஸோ அந்த கிராஜுவேஷனுக்கே நான் போகலைன்ற மாரி தான் லைக் மைண்ட் இருந்தது. ஆனால் கடைசி நேரம் லைக் போனான்.
அண்ட் போகேக்க லைக் என்னால் அந்த அந்த இல்லை அந்த கிராஜுவேட்ஸாக போய் சீட்டில் இருந்து அவையோட போகிற சான்ஸ் கிடைக்கல. நான் நேராக லைக் வலிக்கிட்டு அங்கே போக நாங்கள் போய் இருக்க உடனே எங்களை இதை கூப்பிட்டு எங்களோட பிஏ குரூப்பை கூப்பிட்டு நான் போய் ஸ்டேஜில் வாங்கினேன். இமோஷனல் மூமெண்ட் என்ன அந்த டைம் அம்மா என்னோட இருந்திருந்தா லைக் லைக் அங்கே அந்த ஆடியன்ஸுக்கு இருந்திருந்தா ஐ வுட் பின் ஹாப்பி அந்த மாதிரி. அண்ட் வாங்கி கொண்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அம்மாவோட படம் எடுத்து அப்புறம் அடுத்த நாள் தான் க்ளோக் கொடுத்தேன். ஸோ இந்த இந்த டிகிரி வாங்கினது ஐ வாஸ் ஹாப்பி. பட் அந்த நீங்கள் ஒன்று அச்சீவ் பண்ணிக்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். என்னை சுற்றி இப்படி இப்படி இந்தந்த ஆட்கள் இருக்கணும். அப்படி எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ 2013 வந்து நான் எனக்கு ட்ராவல் பண்ண விருப்பம். பட் அந்த டைம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. ஸோ எனக்கு ஒரு சரியான எமோஷனல் ஸ்டேட்டில் நான் ஒரு இந்த ஜேர்னல் மாதிரி ஒன்றில் ஒரு 10-15 இடங்கள் எழுதினா எனக்கு போக விருப்பமான இடங்கள். எப்படி போகணும், எப்போ போகணும்னு நான் அதை பற்றி ஒன்றும் யோசிக்கல. ஜஸ்ட் எழுதினேன். அதில் ஒரு இடம் டிஸ்னி ஃப்ளோரிடா. எக்ஸாக்ட்லி 1 இயர் லேட்டர் என் கசின்ஸ் கூப்பிட்டு கேட்டவே இப்படி திடீரென்று ட்ரிப் பிளான் பண்ணுவேன். ஸோ கூப்பிட்டு கேட்டவே நாங்கள் ஃப்ளோரிடாவுக்கு போயிருக்கோம், வாரீங்களோ உண்டு. ஸோ எனக்கு அது அந்த டைம் நான் இதை பற்றி யோசிக்க நான் வந்து எழுதி வச்சேன். நான் அதை பற்றி நான் ஒன்றும் யோசிக்கல. அப்போ திடீர்னு அக்செப்ட் பண்ணி அந்த டைம் என்னட்ட அக்கௌண்ட்டில் காசும் பெருசாக இல்லை. எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக என்னட்ட $300 தான் என் அக்கௌண்ட்டில் காசு இருந்தது. ஹவவர் அந்த டைம் அந்த கசின்ஸ் ஃபேமிலி எனக்கு லைக் ஹெல்ப் பண்ணி பிறகு அந்த அந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ரிசால்வ். பட் அந்த ட்ரிப் அமைஞ்சது. அண்ட் அமைஞ்சது மட்டும் இல்லை, அந்த கடைசி நாள் இந்த பர்த்டே, இந்த 1 வீக் ட்ரிப்பில் கடைசி நாள் இந்த பர்த்டே. ஸோ லைக் 3 சர்ப்ரைசஸ் மாதிரி இருந்தது. அந்தண்டு அங்கே செலிப்ரேட் பண்ணது, பிறகு ஐ திங்க் வந்த பிறகும் அந்த வீட்டையும் ஒரு பாடி. அண்ட் ஸோ எல்லாமே எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. அண்ட் அதோட கனவு மாதிரியே இருந்தது. நினைக்கவே இல்லை அது இப்படி ஒரு ட்ரிப். லைக் நான் இருந்து பிளான் பண்ணி இந்த காசு இங்கேருந்து வரும் அப்படியும் நான் யோசிக்கவே இல்லை. பட் அதை நீங்கள் நினைச்சா ஒன்று விஷுவலைஸ் பண்ணி தானே. அது மட்டுமில்லை, முந்தி நாங்கள் கனடாக்கு வந்து கொண்டு இருக்கே, லைக் கனடாக்கு வரும்போது அமெரிக்காவுக்கு போய் வந்து நாங்கள் முதல் தரம் வரைக்கும். ஸோ நான் 2 வயது இருக்க என் ஃபேமிலி டிஸ்னி வேர்ல்டுக்கு போனவன். அப்போ போட்டு வந்தது நாங்கள் நான் வளரைக்க அப்போ அம்மா சொல்லுவாங்க, வளர்ந்த அப்புறம் டிஸ்னி வேர்ல்டுக்கு போகணும் அப்படி இருந்தது இப்படி இருந்தது. ஸோ அந்த தாட்ஸ் எப்போவும் எனக்கு இருந்தது. அண்ட் எப்போவுமே இந்த படங்கள் எல்லாம் பார்க்குறேன் நான், ரைட் ஃப்ளோரிடா இந்த படங்கள்லாம் பார்க்குறேன் நான். ஸோ எனக்கு ஐ திங்க் இந்த நான் எழுதின இடங்களே இது எனக்கு இமோஷனலி கனெக்ட் பண்ண இடம் உண்டு, மைண்டில் விஷுவலைஸ் பண்ணக்கூடிய இடம். ஸோ அது எப்படியோ நடந்து மிராக்குலஸ்லி இது நடந்துட்டுது. அண்ட் இன்னும் ஒன்று வந்து சில வேளை தடங்கள் எல்லாம் வரும். தடங்கள் வரும். நீங்கள் நினைப்பீங்க இது இது நான் ஆசைப்படுறேன், நான் நம்புறேன், இது நடக்கணும். திடீரென்று லைக் நடக்காமல் போவோம். பட் சில வேளை அது நல்லதுக்கு தான் இருக்கும். நான் 2020 நாங்கள் ஸ்லோன் இந்தியாவுக்கு போனோம். அப்போ நான் கேட்டேன், அப்போ திரும்பி வரைக்குள்ள இப்படி சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போகலாமான்னு. 1994 நாங்கள் ஸ்லோனுக்கு போட்டு வரைக்கும் சிங்கப்பூருக்கு போட்டு வந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே நம்ம மைண்டில் இருந்தது. அந்த டீ குடித்தது, இந்த வீச்சு ரொட்டி சாப்பிட்டது, கடலைக்கறி சாப்பிட்றது எல்லாம் என் மைண்டில் இருந்தது. ஸோ அந்த திரும்பி போகணும்னு ஒரு ஆசை. அப்போ நாங்கள் 2020 ஸ்லோன் இந்தியா போட்டு திரும்பி வரைக்குள்ள சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போகலாம்னு பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் போட்டாங்க. ஆனால் நாங்கள் போன டைம் அந்த ஃபெப்ரவரி மார்ச் டைம் கோவிட். அதுவும் அந்த இடங்கள் ரெட் ஜோன் ஏரியாஸ் ஆகிட்டுது. எல்லாமே அட்வைஸ் பண்ணி நீங்கள் இந்த டைம் மலேசியா சிங்கப்பூருக்கு போகாதீங்கன்னு. அப்போ சரியான நாங்கள் ட்ராவல் பண்ணி அரவாசி தூரத்தில் இருந்து எங்களை ரிட்டர்ன் டிக்கெட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி லண்டனுக்கு போய் வந்தாங்க. அப்போ எனக்கு சரியான டிசப்பாயின்ட்மெண்ட். ஏன்னா நான் ஆசைப்பட்டு சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு நானே நடக்கலையேன்னு. அண்ட் லைக் இன்னொரு சின்ன கிடுக்கு பலூன் கொடுத்து அந்த பலூனை ஊசியால் அடித்தா எப்படி இருக்கும், அப்படி தான் எனக்கு இருந்தது அந்த டைம். ஹவவர் ஸோ அது 2020. 2022 மலேசியாவுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. நான் நினைச்சதை விட ஒரு பெட்டர் ட்ரிப்பாக அது இருந்தது. ஏனென்றால் என்ன வெட்டிங் அங்கே தான் நடந்தது. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் என் ஹஸ்பண்ட் மலேசியாவில் இருந்தவன். ஸோ உங்களோட ஹிந்து வெட்டிங் வந்து மலேசியாவில் நடந்தது. அண்ட் அந்த ஆண்டு மெட்டாக்க சொல்லி நீங்கள் இந்த இந்த அடுத்த நாள் தான் போயிருந்தாங்க. பட் அதே நாள் நாங்கள் இந்த பட்டு கேவ்ஸ் முருகன் கோயிலுக்கும் போனாங்க. ஸோ இதை விட ஒரு பெட்டர் ட்ரிப் மலேசியாவுக்கு நான் கேட்டிருந்தா கூட நடந்திருக்கேன். அந்த முதல் தரம் போயிருந்தா கூட இப்படி ஒரு ஸ்பெஷல் சிக்னிஃபிகண்ட் மெமரபிள் ட்ரிப்பாக இருந்திருக்காது. பட்
லைக் மலேசியாவுக்கு போகணும்னு இருந்திருக்குது. அண்ட் இந்த டைம் தான் போகணும்னு இருந்திருக்குது. ஸோ சம்திங் சில வேளை டிலே ஆகும். சில வேளை லைக் நீங்க நினைச்ச மாரி நடக்காது. பட் அது நடக்கேக்க நீங்க நினைச்சத பெட்டராவே நடக்கும். ஜஸ்ட் நம்ப வேணும். அண்ட் விஷன் போர்ட். ஸோ இதில என்ன கதைக்கண்டா, அது சீக்ரெட்ல என்ன கதைக்கண்டா, விஷன் போர்ட். உங்களுக்கு நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, அதின படங்கள சேர்த்து சேர்த்து வச்சுதண்டா, நீங்கள் பார்க்குற இடத்துல வைக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெல்த்தியா இருக்கணும்னா, லெட்ஸ் சே உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன பேலன்ஸ் வேணும்? அத மாத்தி போட்டு உங்களோட சுவர்ல ஒட்டி வைங்க. அத நீங்க பார்க்க நீங்களும் அத அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு எந்தெந்த இடங்களுக்கு போக விருப்பம்? அந்த படங்கள் முந்தியெல்லாம் மேகசின்ஸ் வெறும் அதில ஒட்டி வைக்கலாம். இப்ப மேகசின்ஸ் வாரையில பெருசா. பட் இன்டர்நெட் இருக்கு. நீங்கள் அத டிஜிட்டலா செய்து போட்டு பிரிண்ட் பண்ணி வைக்கலாம். ஒரு படங்கள பிரிண்ட் பண்ணி போட்டு வெட்டி ஒட்டி வைக்கலாம். எப்படியாக செய்யலாம். ஸோ இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 2, 3 இடங்களா இருக்கட்டுக்கும், ஆ எக்ஸ்பீரியன்ஸஸா இருக்கட்டுக்கும், உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்களுக்கு ஒரு விஷன் போர்ட் இருந்தா, நீங்க எந்த இடங்கள செலக்ட் பண்ணி அதில போடுவீங்க. ஒரு ஆப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும், லைக் காரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இடங்களா இருக்கலாம். 2 மினிட்ஸ் தான் நீங்க சர்ச் பண்ணுங்க. உங்க ஃபோன்லயோ, லைக் லேப்டாப்லயோ சர்ச் பண்ணி சேவ் பண்ணி வைங்க. 2 மினிட்ஸ் தான். Oh, by the way, நான் எந்த விஷன் போர்டையும் ஷேர் பண்றேன். 1 செகண்ட். யா. இதுதான் எந்த விஷன் போர்ட். இதில நான் போக நினைக்கிற இடங்கள் துபாய், இட்டலி, எனக்கு பிடிச்ச கார், பீச் லொகேஷன்ஸ், ஆம் யாஹ்! வேறு வேறு இடங்கள் இந்த படங்கள் போட்டு வச்சிருப்பேன். ஸோ இது எனக்கு தெரியும். எனக்கு பின்னுக்கு இருக்கிற சுவரையே ஒட்டி வச்சிருப்பேன். அண்ட் அது லைக் எனக்கு அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒவ்வொரு காலம். அண்ட் எனக்கு பின்னுக்கு இருக்கிறது வந்து இட்டலி இந்த கேலண்டர். எனக்கு இந்த இட்டலிக்கு போக விருப்பம். இந்த கேலண்டர் எனக்கு 10 இயர்ஸ்க்கு 9 இயர்ஸ்க்கு முதல்ல ஏதோ கிடைச்சது. பட் அந்த இயரும் இந்த இயரும் ஒரே டேட்ஸ் அலைன் பண்ணுது. அதான் நான் கொழுவி வச்சிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிட்டி. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் இட்டலி ட்ரிப் அட்ராக்ட் பண்ணி இட்டலிக்கு போற சான்ஸ் கிடைக்கும்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த எக்ஸர்சைஸ நீங்க தொடர்ந்து செய்யுங்க. அண்ட் விஷன் போர்ட நீங்க கிரியேட் பண்ணி உங்களோட அறைக்கே எங்கேயாவது பிரிண்ட் பண்ணி வையுங்க. ஓகே. ஏதாவது சாஃப்ட்வேர் பாய்க்கலாம். நீங்க Canva பாய்க்கலாம். ஆம் என்ன Google டாக்குமெண்ட்ஸ், பவர் பாயிண்ட் எது உங்களுக்கு வசதியோ, அதில உங்களோட படங்கள செட்டப் பண்ணிட்டு, ஆம் பிரிண்ட் பண்ணி வையுங்க. இல்லைன்னா படங்கள பிரிண்ட் பண்ணிட்டு ஒட்டி வையுங்க. ஓகே. அண்ட் கிராட்டிட்யூட். ஸோ கிராட்டிட்யூட்ன்றது இப்ப தான் ஒரு காமன் டெர்மா வருது. ஹவெவர், ஆம் ஏற்கனவே எங்களோட பழைய காலத்திலேயே சங்க மருவிய காலத்திலேயே ஆ திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இதுக்கான "செய் நன்றி அறிதல்" என்ற ஒரு அதிகாரமே இருக்கு. குறள் 108 "நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று." ரைட்? அந்த சாப்டர் பார்த்தா ஒவ்வொன்னுமே நன்றி சொல்றத பற்றியே இருக்கும். ஸோ இப்ப கிராட்டிட்யூட்ன்றது தான் இப்ப காமனா இருக்கு. கிராட்டிட்யூட் ஜர்னல்ஸ் இருக்கு. எல்லாம் இத பற்றி கூட கதைச்சுக் கொண்டிருக்கணும், கூட எழுதிக் கொண்டிருக்கணும். ஸோ gratitude is presented as powerful tool to amplify the law of attraction. By being thankful for what you already have, you align yourself with positive energy, which in turn attracts more things to be grateful for. உங்கள்ட்ட இருக்கிறதுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லா இருந்தா, நன்றிக்கடனா இருந்தா தான் நீங்க இன்னும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன இதா கூட இருக்கலாம். ஒன்றுல வாசிச்சா, "ஈவன் த மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பெர்சன் uh, should be grateful for something. They were blessed with something. அவைக்கு அந்த மூச்சு கூட இருக்கு. லைக் தே அந்த பிரீத் பண்றதுக்கு அந்த ஏர் இருக்கிறது கூட அவைக்கு ஒரு பிளெஸிங். ஸோ இருக்கிற ஒவ்வொன்றுக்குமே நாங்க கிரேட்ஃபுல்லா இருந்தா, அதுவே எங்களுக்கு இன்னும் திங்ஸ அட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ அ குயிக்கா ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இன்னைக்கு நீங்க என்னென்னதுக்கு நன்றி கடன் பட்டுருக்கிறீங்களான்ட்டு. வாட் ஆர் யூ கிரேட்ஃபுல் ஃபார் டுடே? அண்ட் இது நீங்க ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வந்தா நல்லது. மாதத்துக்கு ஒரு காலோ, கிழமைக்கு ஒரு காலோ. ஸோ நானும் இந்த தமிழ் கிளாஸ்மேட்டும் நாங்க 2015 ஐ திங்க் 2015லேருந்து என்ன செய்றாங்கன்டா, நாங்க தமிழ் படிக்க ஒரு கிழமையில 2, 3 தடவ சந்திப்போம். அதில மாதத்துக்கு ஒருக்கா 2 தடவ என்ன செய்வோம், ஆம் அ
இந்த மாதம் நாங்கள் மாத தொடக்கத்துல என்ன செய்வோம், இந்த மாதம் நாங்க என்னென்ன அச்சீவ் பண்ண வேணும், என்ன கோல்ஸ் இருக்குன்னு நாங்க நோட் பண்ணுவோம். அதோட சேர்த்து நாங்க என்ன எழுதுவோம், இதுக்கு முதல் நடந்த மாதத்துல என்னென்ன நல்லது நடந்திருக்கு. அதுக்கு நாங்க கிரேட்ஃபுல்லா இருக்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் நடந்தது. சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும், பெரிய பெரிய திங்ஸா இருக்கும். ஒவ்வொன்னுமே நாங்க ஓகே இந்த பெர்சன காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அத நாங்க நோட் பண்ணுவோம். இது எல்லாம் இது நான் அச்சீவ் பண்ணினேன். இதெல்லாம் எழுதுவோம். ஸோ அது எங்களுக்கு ஒரு நாங்க திரும்பி பார்க்கைக்க, வாவ்! இப்படியெல்லாம் நடந்திருக்கோன்னு இருக்கும். மற்றது அ ஜெய் ஷெட்டி ஒரு எக்சர்சைஸ் சொல்றார். ஐ திங்க் ஃபியூ இயர்ஸ்க்கு முதல் நியூ இயர்க்கு சொல்றார். ஒரு போத்தல் எடுங்க. ஒரு போத்தல வச்சிருந்து ஒவ்வொரு கிழமையும் 3 குட் திங்ஸ் எழுதி போடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபீல் பண்ண ஏதாவது ஏதாவது உங்கள ஹேப்பியா ஆக்கியிருக்கும் அந்த கிழமை. ஸோ அதில 3 இதெல்லாம் எழுதி அந்த பாக்ஸ்ல போடுங்க. அந்த போத்துல போடுங்க. வருஷ கடைசியில அத திறந்து பாருங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். வாவ்! இதெல்லாமா நடந்தது? இப்படியெல்லாமா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். ஏன்னா நாங்க மறந்துருவோம். இப்ப ஸ்கூல் கிட்ஸ்ன்னா டீச்சர் என்கரேஜ் பண்ணுவா. அவ நாம நீங்க நல்லா செய்திருக்கிறீங்க, நல்லா செய்திருக்கிறீங்க, நல்லா செய்திருக்கிறீங்க. ஆனா அடல்ட்ஸ் கேட்க ஒவ்வொரு தரம் உங்கள வந்து ஒவ்வொரு நாளும் தட்டி சொல்ல போறதில்ல. ஓ! நீங்க இப்படி செய்திருக்கிறீங்க, அப்படி செய்திருக்கிறீங்கன்னு. நீங்கள் தான் உங்கள ஹேப்பியா வச்சிருக்கிறதுக்கு முயற்சி இருக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு நடந்த நல்ல இதுல எழுதி வைக்கிறதோ, ஒரு ஜர்னல் வைக்கிறதோ, ஆம் கிராட்டிட்யூட் ஜர்னல்ல நோட் பண்ணிக்கொண்டு வரதோ, அது அதுதான் உங்கள இன்னும் ஹேப்பியா வச்சிருக்கும். ஓ! இதெல்லாமா என்னட்ட இருக்கு. இப்படியெல்லாமா நானு ஃபீல் பண்ணினான்னு அது உங்கள ஹேப்பியா வச்சிருக்கும். அடுத்தது ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். ஸோ என்னென்ன நீங்க உங்களுக்கு தேவையான திங்ஸ் அட்ராக்ட் பண்ண உங்களுக்கு நீங்க என்ன விரும்புறீங்களோ, என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ, என்னென்ன நீங்க அட்ராக்ட் பண்றது. முதல் கிளியர்லி ஸ்டேட் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணும்ன்றத ஸ்டேட் பண்ணுங்க. Second, believe. Have unwavering faith that you deserve it and that will come to you. நீங்க நான் இப்படி சிச்சுவேஷனுக்கு நான் எப்படி கோடீஸ்வரன் ஆகுறது? நான் எப்படி ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கிறது? நான் எப்படி அது நினைக்கிறேன்னு உங்களுக்கு கிடைக்காது. பட் நீங்கள் நம்பணும். அண்ட் நம்ப வைக்கிறதுக்கு ஃபியூ வேற வேற வேஸ் இருக்கு. நீங்கள் முதல் யோசிக்கலாம். ரைட்? நான் நான் கோடீஸ்வரன் ஆகணும். என்னமோ நீங்க சொல்லலாம். நான் ஒரு கோடீஸ்வரன். நான் ஒரு கோடீஸ்வரன். நான் அழகா இருக்கிறேன். நான் இப்படி இருக்கிறேன். நான் இத அச்சீவ் பண்ணுவேன். நீங்க நினைச்சா அது நடக்கும். இது 2மே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டிக்கு எழுதுங்கோ. தொடர்ந்து இன்னும் அந்த மந்திரங்கள் எழுதுறதெல்லாம் ஒரு 108 தரம் எழுத வேணும். அப்படி இப்படின்னு சொல்லினம். நீங்க எழுதுங்க. ஒரு நாளைக்கு 5 தரம் எழுதுங்க. 10 தரம் எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் எழுதிக் கொண்டு வாங்கோ. நான் இத அச்சீவ் பண்ணிட்டேன். நான் இத அச்சீவ் பண்ணுவேன். நான் இந்த கார் வாங்குவேன். என்ட்ட இந்த வீடு இருக்கு. இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அத நீங்க எழுதிக் கொண்டு வாங்கோ. அப்ப நானும் என் ஃப்ரெண்டும் எழுதிக்க சில திங்ஸ் நாங்கள் 1 மாதம் எழுதுவோம். அப்புறம் மறந்துருவோம். 2 இயர் கோல்ஸ் எழுதுவோம். 1 மந்த் கோல் எழுதுவோம். 5 இயர் கோல்ஸ் எழுதுவோம். எழுதி போட்டு நாங்க மறந்துருவோம். எங்களோட வேலைய பார்த்துக்கொண்டு போவோம். அப்புறம் இருந்துட்டு நாங்க திரும்பி பழைய இது பார்த்தா, ஓ! இத நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த டிகிரி நாங்க முடிச்சுட்டோம். யூ நோ இந்த பாடம் இந்த கஷ்டமான பாடம் கூட நாங்க முடிச்சுட்டோம். ஸோ திரும்பி பார்க்கையில எங்களுக்கே வியப்பா இருக்கும். ஓ! இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோமோ! ரைட்? அதுல நம்பிக்கை. சிலது உடனே நடக்காது. அது திருப்பி திருப்பி எழுதுவோம். ஓகே. இது அந்த டைம் நடக்கையில, ஓகே இந்த டைம் எழுதுவோம். சிலவங்க எனர்ஜி அலைன் பண்ணாது. எனர்ஜி அலைன் பண்ணிட்டு அத எழுதுவோம். அண்ட் உங்களுக்கு சரியான நண்பர்கள் தேவை. இப்படியான டாபிக்ஸ டிஸ்கஸ் பண்ண உங்கள இத போய் நீங்க இப்படி கதைக்கிறீங்க. இது எங்க நடக்க போகுதுன்னா, அது உங்களுக்கும் நடக்காது. அண்ட் அந்த அப்படியான எனர்ஜி இருக்கிற ஆட்களோட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு பயனும் இல்ல. பட் உங்கள அதே மென்டல் வேவ் லெங்த் இருக்கிற ஆட்களோட தான் இத டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி ஒரு எனர்ஜி உள்ள ஆட்கள நீங்க தான் அட்ராக்ட் பண்ணணும். நீங்க தான் அப்படியான ஒரு ஆளோட நீங்க இதோட கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் பி ஓப்பன் டு ரிசீவிங் இட் அண்ட் அலோவ் தி யூனிவர்ஸ் டு டெலிவர். இது ஸோ ஆ ஆ நீங்க நம்பணும். இது நடக்க வேண்டும் என்று நினைக்கணும். அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை ஏற்படுத்தி தரும். அது ஆனா நீங்க நினைக்கக்கூடாது. இப்ப ஓகே நான் இப்ப நம்பினா, ஆனா எனக்கு இன்னும் நடக்கலையே! இப்ப அந்த தி சீக்ரெட் அந்த மூவில சொல்லிரும், ஆம் நீங்கள் ஆசைப்படுறது கவனமா ஆசைப்படணும். அது சரியான நேரத்துல தான் நடக்கும். தற்சமயம் அப்படி இல்லாம நீங்க நேரத்தோட நடந்தா என்ன நடக்கும்? லெட்ஸ் சே நீங்கள் யானை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்படி இந்த இந்த ஊர் திருவிழா இதில பார்க்குறீங்க. யானை இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்க உங்களுக்கு பக்கத்திலே இப்ப உங்களோட அறைக்கு ஒரு யானை வருது. இப்ப என்ன செய்வீங்க? ரைட்? உங்களால மேனேஜ் பண்ணிறலாம் அது. அதுக்கான இடம் அது இல்ல. அதுக்கான சாப்பாடு உங்கள்ட்ட இல்ல. நீங்க என்ன செய்வீங்க? அது ஒருக்கா உருமிட்டு தானே சீலிங் விழுந்து உடைஞ்சிடும். ரைட்? ஸோ சரியான நேரத்தில தான் எல்லாம் அமையும். அதுக்கு நீங்கள் நம்பணும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, ஆசைப்பட்டு அத யுனிவர்ஸில விட்டுட்டு நீங்க உங்க வேலைய பார்த்துக்கணும் போனா, அதுவா நடக்கும். நீங்க ஒண்ணு யோசிச்சா அது சில பேர் சொல்லிரும் ஒரு ப்ராப்ளம் கேட்க லைக் இங்கிலீஷ்ல சொல்லிரும், ஐ திங்க் யூ ஷுட் ஸ்லீப் ஆன் இட். ஐ திங்க் I'll ஸ்லீப் ஆன் இட். ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டே எல்லாத்தையும் நடத்தி வைக்கும். அதுக்கு நீங்க டைம் குடுக்கோணும். நீங்க ஒரு சாமான தொலைச்சா, நீங்க படுத்துட்டு உடம்பா உங்களுக்கு ஞாபகம், ஓ! நான் இந்த இடத்துல தான் வச்சேனா, இப்ப ஞாபகம் வருது. அது உங்களோட மைண்ட் கொஞ்சம் காமா இருக்கேக்க தான் அதெல்லாம் சரி வரும். நீங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணி, அதுக்கு நீங்க நித்திரை கொண்டு, அதுக்கு டைம் ஒதுக்கி, உங்களோட மைண்ட ரிலாக்ஸ்டா வச்சிருந்தா, அதுவே எல்லாம் நடத்தி தரும்.
And yeah. நீங்க ஆசைப்படுறத விட கவனமா இருக்கணும். எந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் என்ன ஆசைப்பட்டவன், அவக்கு அரசாங்க வேலை வேணுமுண்டு. எனக்கு அரசாங்க வேலை வேணும், அரசாங்க வேலை வேணும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டவ. அவக்கு கிடைச்சது. அரசாங்க வேலை கிடைச்சது. அவக்கு நல்ல ஹேப்பியா இருந்த தொடக்கத்துல. ஆனா பிறகுதான் பார்த்தா அவக்கு அந்த வேலை பிடிக்கவே இல்ல. அவக்கு செட் ஆகவே இல்ல. அவனோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டது. அதால அவ அதுல இழுபட்டு ஒரு மாதிரி ரிசைன் பண்ணிட்டா. ஸோ நீங்க ஆசைப்படுறது ஆசைப்படலாம். ஆனா அதே டைம் நீங்க ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். எனக்கு ஒரு லெட்ஸ் சே எனக்கு இந்த அரசாங்க வேலை கிடைக்குது. நான் அதுல மகிழ்ச்சியா வேலை செய்றேன். எனக்கு நல்ல மேனேஜ்மென்ட் கிடைக்குது. நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. என்ட கோவொர்க்கர்ஸ் நல்லா இருக்கணும். இந்த வேலைய நான் பிடிச்சு செய்றேன். ஸோ நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, அத வெரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஓகே? ஸோ அவங்களோட மைண்ட் வந்து இப்ப சோ மெனி தாட்ஸ் 60 to 80,000 தாட்ஸ் போய் வருது ஒரு நாள்ல. சோஷியல் மீடியா இருக்கு, ரேடியோ இருக்கு, விளம்பரங்கள் இருக்கு, டிவி இருக்கு, யூடியூப் இருக்கு, அதுல விளம்பரங்கள் இருக்கு. இப்படி எல்லாமே உங்க மைண்ட்ல ஓடிக்கொண்டு கேட்க, ஒரு ஒரு அ பேப்பர்ல ஏற்கனவே வேர்ட்ஸ் இருந்தா, அதுக்கு மேல நீங்க எழுதினா அது ஒண்ணும் எஃபெக்டிவா இருக்காது. ஒரு பிளாங்க் ஸ்லேட்டா இருந்தா தான், அதுல நீங்கள் புது திங்ஸ் எழுதலாம். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் இதோட அடுத்த ஒரு 1, 2 ஸ்லைட்ஸோட இந்த பிரசன்டேஷன் முடியுது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து முதல் பிரீத் பண்ணுங்க. ஓகே? எல்லாம் சேர்ந்து செய்வோம். ஜஸ்ட் இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இன்ஹேல் 4 கவுண்ட்ஸ், எக்ஸ்ஹேல் 8 கவுண்ட்ஸ். எவ்வளோ ஸ்லோவா செய்றீங்களோ, அது அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட். செய்துட்டு பிறகு யோசிங்க. என்னென்ன உங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்? நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க? என்ன ஆசைப்படுறீங்க? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் உங்க மைண்ட்ல யோசிங்க. நீங்க பிறகு எழுதலாம், இப்ப எழுதலாம் அப் டூ யூ. முதல் பிரீத் பண்ணுங்க. ஓகே? ரெடி? இன்ஹேல் 1, 2, 3, 4. Exhale 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. One more. Inhale 1, 2, 3, 4. Exhale 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த முழுக்க நீங்களே இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. ஓகே. அது முடிய நீங்கள் ஜஸ்ட் யோசிங்க. என்ன நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன யுனிவர்சிட்டியிருந்து வேணும்? அனதர் திங் சில பேர் யோசிப்பினம், நான் இது ஆசைப்பட்டேன். என்னென்று அதில எனக்கு நடக்கும்? என்ன இந்த யூனிவர்ஸ் எனக்கு தரும்ண்டு. ஆம் இப்ப நீங்கள் ஆசைப்படுறதும், நான் ஆசைப்படுறதும் வேற ஒரு திங்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆசைப்பட்டது ஒரு பிஏ டிகிரியா இருக்கும். நான் படிச்ச ஒரு பிஏ டிகிரி அச்சீவ் பண்ணணும். உங்களுக்கு வேற ஆசை இருக்கும். நான் ஆம் பயோமெடிக்கல் சயன்ஸ் என்ஜினியரிங் படிக்கணும். நான் இந்த நாட்டுக்கு போணும். இந்த கோயில்கள சுத்தி பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு லெட்ஸ் சே ஒரு அம் பென்ஸ் ஆசைப்படலாம். நீங்களும் பிஎம்டபிள்யூ ஆசைப்படலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் வேற வேற திங்ஸ் தான் ஆசைப்படுவீனம். அப்ப ஒரே கம்பெனிலேருந்து எல்லாரும் பிஎம்டபிள்யூ கார் தான் வேணும்னு எல்லாரும் அங்க லைன் அப்ல போய் நிக்க போறதில்ல. ரைட்? ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஆசைகள் இருக்கு. அப்ப நீங்கள் உங்களுக்கு என்ன ஆசையோ அதை யூனிவர்சிட்டி விடணும். யூனிவர்ஸ் அத டேக் கேர் பண்ணும். உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்லயும் அது லைக் நடத்தி வைக்கும். ஓகே? அண்ட் பவர் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இதுவும் கூட திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்க இனியவை கூறல். நீங்கள் பாவிக்கிற வேர்ட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு. இவ்வளோ நல்ல சொற்கள் இருக்கேக்குள்ள நல்லது இல்லாத சொற்கள் பாவிக்கிற எப்படி என்றால் ஆம், நல்ல பழமா இருக்கிற ஒன்று இருக்கே ஒரு மரத்துல அது ஆம், காய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் இருக்கு. தமிழோ, இங்கிலீஷோ எந்த பாச நீங்க கதைச்சாலும் நல்ல வேர்ட்ஸ் இருக்கு. அப்படி கேட்கக்கூடாம வேர்ட்ஸ் பாய்க்கிறது, அது அது உங்களுக்கு பெனிஃபிட் ஆகாது. ரைட்? அண்ட் அதே மாதிரி நீங்க பாவிக்கிற சொற்கள், நீங்க யாரோட கதைக்கிறீங்க, மெட்டாக்கள கதைக்கிறது இம்பார்ட்டன்ட். நீங்க நல்ல வேர்ட்ஸ் பாவிக்கணும். அதை விட இம்பார்ட்டன்ட் நீங்க உங்களுக்கு பாவிக்கிற வேர்ட்ஸ். நீங்க கண்ணாடிய பார்த்து, நான் வடிவில்லாம இருக்கிறேன்னு யோசிச்சா, நீங்க வடிவில்லாம தான் இருப்பீங்க. ஓ! நான் இவ்ளோ வடிவா இருக்கிறேனே! என்று யோசிச்சா, நீங்க வடிவா தான் இருப்பீங்க. நான் ஆ நான் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னு நீங்க யோசிச்சா, நீங்க சக்சஸ்ஃபுல் பெர்சனா தான் இருப்பீங்க. இப்படி நான் இத சரியா செய்யலையே! நான் இல்லாம என்ன இப்படி அ இப்படி ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணிட்டேனேன்னு பார்க்கிறத விட, இதுலேருந்து நான் என்ன படிக்கலாம்? இது நான் அடுத்த முறை இத விட நல்லா செய்வேன். நீங்க உங்களுக்கு சொன்னா, அது எல்லாம் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் விழும். அது உங்களோட ரெக்கார்டர் மாதிரி நீங்க என்ன சொல்றீங்களோ, அதத்தான் நம்பும். அதத்தான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும். அதத்தான் உங்களோட ஃபீலிங்ஸாயும் அது பிறகு வரும். ரைட்? ஸோ நீங்க உங்கள பத்தி கதை கேட்க, ஐம் அமேசிங். ஐம் ஸ்மார்ட். ஐம் இன்டெலிஜென்ட்.
நான் ஒரு புத்திசாலி, நான் ஒரு கோடீஸ்வரி, நான் ஒரு கோடீஸ்வரன். நீங்க உங்கள பத்தி உங்களுக்கு நீங்க சொல்லிக் கொண்டிருக்க, அதுதான் உங்களோட மைண்டும் நம்பும். அண்ட் அடுத்தது ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க என்னதான் இதில ஆசைப்பட்டாலும், நீங்க தனியா வீட்ல இருந்து அ எல்லா பூட்டி போட்டிருந்து, எனக்கு லொட்டோ எடுக்காம லொட்டோ விழும்ன்னு நினைக்கிறதும், ஏதாவது அதிசயம் நடக்கும்னு நினைக்கிறதும் நடக்காது. சிலது நடக்கும், நம்ப வேணும். அட் த சேம் டைம் நீங்க ஆக்ஷனும் எடுக்க வேணும். So you need to act on opportunities and take steps towards your goals when they present themselves. So நான் முந்தி வேலை தேடிக்க நான் ஒழுங்காக பார்ப்பேன். என்ன ஒரு தடவ என்ட்ட கதவ தட்டி வேலை தெரியலையே! ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன். ஆனா நடக்கல. எந்த அறை கதவ தட்டி ஒரு தடவ எனக்கு வேலை தெரியல. நான் ஒண்ணுமே தேட வேண்டியதா தான் இருந்தது. எப்படியோ தேடித்தான் எனக்கு வேலை கிடைச்சது. So time for action. Action changes things. Take action now. So இதுவும் திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆள்வினை உடைமை. ஸோ முயற்சி திருவினையாக்கும், முற்றின்மை இன்மை புகுத்திவிடும். மற்றது தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். ஸோ இப்பதான் இந்த சீக்ரெட் இதுகள் வழியெல்லாம் இதுகளை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். பட் திருக்குறள்ல ஏற்கனவே எப்போவோ எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. தி எண்ட். நன்றி, வணக்கம். நன்றி தாரணி. ஆம், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு கைப்பட வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். நீங்கள் உங்கள் நாங்கள் ஒரு விஷயத்தை இட்டு தொடர்ச்சியாக அதில் எங்களோட நினைவிலே வைத்து கொண்டு இருந்து அதை நோக்கி நாங்கள் முயற்சி செய்வோமானால் அந்த முயற்சி திருவினையாக்கும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அது எங்களுடைய பழைய அதாவது திருக்குறள் நீங்கள் பல திருக்குறளை எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். திருக்குறள் ஏனென்றால் நாங்கள் சின்ன விஷயம் என்றாலும் நாங்கள் அதை தொடர்ச்சியாக அதை எங்களோட மனதிலே வைத்து அதை நோக்கி எங்களுடைய புலனை நாங்கள் செலுத்தி கொண்டு வருவோம் என்றால் அது கைப்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்பது உங்களுடைய இந்த கருத்து. அதுக்கு முன்னர் நீங்கள் இந்த மக்கள் சமூகத்திலே என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், அவர்கள் என்னத்தை செய்ய வேண்டும், அவர்களுடைய ஆழ்மனத்திலே எதனை கையாள வேண்டும் போன்ற விடயங்களை பற்றி நன்றாக கூறியிருந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றி. இப்பொழுது நாங்கள் ஒரு திறந்த உரையாடலுக்கு உள்ளே போகின்றோம். பலரும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த உரையாடலை வழி நடத்துவதற்கு இங்கே ராஜினி தாசிசியஸ் இருக்கின்றார். அந்த உரையாடலை ஒரு ஒழுங்கிலே நாங்கள் செய்வது அவர்களுக்கு 2 நிமிடம் தான் ஆக கூட கொடுப்போம். கருத்து விட அவர் கேள்வியாக கேட்பது கூட நல்லது. ஆனால் கருத்தை சொல்லுகளும் 2 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஆள் எடுக்க முடியாது. ஆகவே அந்த அடிப்படையிலே இப்பொழுது கருத்தாடலை நாங்கள் தொடர்வோம் என்பதை இப்பொழுது கூறிக்கொண்டு உங்களுக்கு நன்றி. இங்கே கிருஷ்ணா லைவ் டெலிகாஸ்ட் இருக்கிறார், அவருக்கும் எங்களுடைய நன்றி. இப்பொழுது ராஜினி இந்த கருத்தாடலை தொடங்கி வைப்பார். நன்றி ராஜினி. நன்றி பார்வதி. தாரணி நல்ல வடிவா அழகா எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி பெரிய விஷயத்த சாதாரணமா சிம்பிளா தந்தீங்க. நன்றி. முதலாவது லரீன், நீங்க கையொத்தி இருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. ஓகே. நான் எனக்கு இப்ப 61 வயது. நான் இன்னொரு 3 வருஷத்துல சீனியரா போறேன். அப்ப எந்த ஒரு worry நெடுக யோசிக்கிறேன். நான் நர்சிங் ஹோமுக்கு போக வேண்டி வந்தா தமிழாக்களோட இருக்கேனுமோன்னு worried-ஆ இருக்கிறேன். மற்ற நாட்டாக்கள் விட போனா ஐசோலேட்டடா போவேன். அதான் இப்ப சீனியரா அதை பற்றித்தான் நான் யோசிக்கிறேன். நான் சில விட வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை யோசிப்பேன். ஆனா நீங்க சொன்னீங்க இந்த பாசிட்டிவா திங்க் பண்றது பெட்டர். அப்ப நான் இன்றைக்கு தொடங்கி பாசிட்டிவா தான் யோசிக்க போறேன். நீங்க உங்களோட டாக் நல்லா சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ், நீங்கள் இப்படி செய்யுங்க. இரவுக்கு போய் யோசிங்க, உங்களுக்கு ஐடியல் சிச்சுவேஷன் என்ன. நீங்கள்
ஆம், எந்த நாட்டாக்கள்ன்று நீங்கள் யோசிக்க தேவை. நான் லைக் லட்சே நான் ஒரு சீனியர்ஸ் ஹோமுக்கு போனால் என்ன சுத்தவே இருக்கிறார்கள் பாசிட்டிவ் பீப்புளாக இருக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஆக்களாக இருக்கணும், நான் அவையில் நம்பி இருக்கலாம், எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது, நான் ஃப்ரீடமாக இருக்கிறேன், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன். நீங்கள் என்னென்ன எல்லாம் இருந்தால் நீங்கள் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை எழுதுங்க. நீங்கள் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ நினைச்சா கட்டாயமா அது நடக்கும். ஆனா இப்படி நடக்கும், இப்படி நடக்க வேணும் அப்படி நினைச்சா அது நடக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் இப்ப எனக்கு கூட இப்ப இந்த கஞ்சா கடையில இருக்கிறது இந்த சன் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு அது ஒரு யோசனையா தான் இருக்கு. இன்னைக்கு கூட நினைச்சேன் அது நான் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அவருக்கு நல்ல திங்ஸை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல நல்ல எண்ணங்களை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல இதெல்லாம் அவர்கிட்ட மைண்டை விடணும், மியூசிக் ஆர்ட்ஸு எதுவாக இருந்தாலும் அவர் அதில் விடணும். ஸோ அந்த மாதிரி உங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் தான் உங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணணும். இன்னும் வந்து அதை செய்யலாது, ரைட்? உங்களோட மைண்ட் உங்களுக்குள்ள தான் இருக்குது. ஸோ என்ன மாதிரி திங்ஸ் உங்களோட பாஸ்ட்டை யோசிச்சு பாருங்க. இந்த பாஸ்ட் என்ன எல்லாம் உங்களை மகிழ்ச்சியாக வச்சிருந்துருக்குது, என்ன மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் ஹாப்பியாக இருந்திருக்கிறீங்க, அதை யோசிச்சு அப்படியான திங்ஸை எழுதுங்க பாசிட்டிவாக. அண்ட் மேபி வேறு ஆக்களோட கதைங்க, வேறு ஆக்கள் இப்படி இருக்கிற ஆக்களில் யார் ஹாப்பியாக இருக்கணும். இப்போ நான் கூட முதல் பாய்ந்து நாங்கள் இப்போ இருக்கிற இடம் நெய்பர்ஸ் தமிழ் ஆக்கள். ஸோ இதுக்கு முதல் நாங்கள் பெருசாக தமிழ் ஆக்கள்கிட்ட இருக்கல, லைக் நாங்கள் இருந்த லைக் சைனீஸ் ஏரியா. ஸோ நாங்களும் எங்களை பாடம் பண்ணிருந்தோம் நாங்கள். ஸோ நான் முதல் நினச்சினோம், ஓ தமிழ் ஏரியா தமிழ் ஆக்கள் எப்படி இருப்பினோம், இன்னும் லைக் எனக்கு அது ஒரு பயம் இருந்தது, ரைட்? பட் வந்து பார்த்தா அமேசிங் பீப்புள். இதை விட ஒரு பெட்டர் நெய்பர்ஸ் எங்களுக்கு கிடைக்காது. அண்ட் அவைருக்கா நானே இந்த வீட்டை விட்டு மூவ் பண்ண மாட்டேன். லைக் அவ்வளோ நல்ல நெய்பர்ஸ், ஸோ சப்போர்ட்டிவ், ஸோ ஃப்ரெண்ட்லி, ஸோ நைஸ். ஸோ அது ஒரு பிளஸிங், ரைட்? ஸோ நீங்கள் எழுதணும் எனக்கு எப்படியான ஆக்கள் என்ன சுத்த இருந்தால் அப்படி இருக்கும். நீங்கள் இப்படி உடம்பேக்க என்ன மாதிரி ஆக்கள் உங்களை சுத்த இருந்தால் நல்லா இருக்கும். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் யாரோட என்னென்ன செய்ய விருப்பமாக இருக்கணும், தைக்க விருப்பமோ, பாட விருப்பமோ, whatever it is, சமைக்க விருப்பமோ, அதை செய்ய யார் உங்களோட பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும். அப்படியான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் உங்களோட மைண்டில் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் எழுதுங்க. Oh, thank you, Dharani. Thank you. That was super. Thank you. நல்ல கேள்வி, நல்ல பதில். அடுத்ததா ஸ்ரீகதிர் ரஞ்சி அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. Yeah. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தாரணி கேதீஸ்வரன் அவர்கள் மிகவும் மனம் போன போக்கில் என்ற தலைப்பில் மிகவும் அருமையான ஒரு விளக்கத்தை தந்தார். எனக்கு மிகவும் பிடித்தது என்னென்று சொன்னால் அவர் தன்னுடைய அனுபவத்தையும் இங்கே வெளிப்படுத்தினதான் மிகவும் பிடித்தது. அதுதான் எங்களுக்கு தேவை. சும்மா சொல்லுவது யாருக்கும் எளிது, சொன்னபடி நடக்கிறது தான் கஷ்டம். அது ஒரு விஷயம். பொதுவாக சொல்லப்படுகின்றது கற்று உணர்ந்து நடத்தல் என்ற கான்செப்ட் மிகவும் முக்கியம். கற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் கற்றதன்படி நடக்கிறமாதான் கேள்வி. உணர்ந்து அடுத்த உணர வேணும், உண்மையிலே சரியா பிழையா ப்ராக்டிக்கலா செய்து பார்ப்போம். அப்படியான உணர்ந்து சரியாக புரிந்து அடுத்த 3 விஷயம் உங்கள்கிட்ட இருக்கிறது. கற்று உணர்ந்து நடத்தல். அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். அடுத்தது இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். அந்த நீங்கள் எடுத்ததிலிருந்து எனக்கும் இயற்கையாகவே எனக்கு இந்த சைக்காலஜி, பிலோசபி இதெல்லாம் மிகவும் நாட்டம். நான் ஆரம்ப காலம் தொடங்கி அதை விட இலக்கியங்கள் மிகுந்த ஆர்வம். அதால அதுகளில் உள்ளதும் இங்கே என்னால் பொருத்தி பார்க்க கூடியதாக இருந்த இவ சொல்ல மிகவும் அருமையான விளக்கத்தை கொடுத்தார். அதை நான் சொல்ல வேண்டும். மற்றது சிக்மண்ட் ஃப்ராய்டின் அந்த அடிமன பதிவை இங்கே கொண்டு வந்தார், பதியும் என்று சொல்லி. மற்றது சூழல், அது எனக்கு மிகவும் பிடித்தது. எங்களுடைய சூழல் பொதுவாக சொல்லப்படுது பரம்பரை அழகு, எங்களுடைய அதை நாங்கள் ஒன்றும் செய்யலாது, எங்களுடைய ஜீன்ஸ்ன்னு சொல்லப்படுது, அந்த குணங்கள் வேறும். அதோட சூழல், நாங்கள் யாரோட சேர்கிறோம், எங்கே இருக்கிறோம், எப்படியான ஃப்ரெண்ட் நண்பர்கள், அது அந்த மாதிரியானதுகளில் தான் இங்கே விளக்கமாக சொன்னார். இன்னும் நிறையவே அவ்வளோ அத்தனையும் வந்து பிரித்து சொன்னது அவ்வளவுமே நான் கணக்கு 2 நிமிஷத்துக்கு நான் முடிக்க வேண்டும். அப்ப இதோட சேர்த்து எனக்கு இன்னொரு விடயம் பார்வதி மேடம் சொன்னது மாதிரி எனக்கு பாரதியாற்ற ஒரு ஞாபகம் வந்தது. அப்படியே எனக்கு இந்த இதுக்கு பொருந்துவது போல இருக்கின்றது. மாயையே பழிக்கின்றார். அதாவது இதெல்லாம் மாயை, நாங்கள் எல்லாம் நல்லதை நினைச்சு கொண்டு ஃபூடை சொன்னோம், இது நல்ல அப்புறம் பிழைக்குது, உடுப்புலாம் ஏதோ உங்களோட வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் அது இல்லை மட்டுமல்ல. அப்ப அவர் சொல்றார் அதே போல நாங்கள் இதெல்லாம் அவர் சொல்றார் மாயை, இதெல்லாம் மாயை. உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பாரோ மாயையே, மனத்திண்மை உள்ளாரை நீ செய்வது ஒன்றுண்டோ.
ரெண்டு அவர் ஒரு ஈழன மாதிரி கேட்கிறார். எத்தனை கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே, நீ சித்தம் தெளிவெனும் தீயின் முன் நிற்பாயோ மாயையே. இங்க இவ அதைத்தான் சொல்லுறா, இமோஷனல் பேலன்ஸ் ஆக நாங்க இருக்க வேண்டும். தமிழ்ல மன எழுச்சி சமநிலை என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்களே இளைஞர்களே என்று. என்ன அந்த கனவு? இதுதான் ஃபோக்கஸ். நல்லதை நினையுங்கள், அதுதான் கனவு. சும்மா கனவு காண்றே இல்லை, ஒரு உங்களோட கோல். அதைத்தான் அவர் சொன்னார். ஒட்டுமொத்தமாக எனக்கு மிகவும் பிடித்தது. இன்னும் நிறைய கதைக்கலாம், ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில அவரோட கதைக்க விருப்பமா இருக்கு. பார்க்கலாம், ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நான் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நன்றி, மிகவும் நன்றி. பார்வதி மேடத்துக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லுகின்றேன். நான் அவக்கு நான் போட வீடியோ என்னுடைய டீச்சர், நான் அவட்ட படிக்கல. அவண்ட காலத்துல நான் யூனிவர்சிட்டியில இருந்தேன். நான் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில நான் தமிழ் ஆனர்ஸ் செய்தேன். நான் அவ லிங்குஸ்டிக்ஸ்ல இருந்தவ. பல இடங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி நான் இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி ரஞ்சி. நன்றி. ரஞ்சி, நீங்க வளமையா வாரனீங்க, ஆனா பகிர்வு குறைவு. இன்றைக்கு ஆட்டுவிப்பார் உண்டானால் ஆடாதார் உண்டோன்னு மாதிரி தாரணின்ற இதுல நீங்க பகிர்ந்திருக்கிறீங்க. சந்தோஷம். நன்றி. நான் சொல்லவோ, இந்த ப்ரெசன்டேஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குள்ள அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்ன்றெல்லாம் யோசிச்சேன். நான் அந்த புக்குன்னு சமரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி யோசிச்சேன். அப்புறம் பார்த்தேன், புக்குன்னு சமரி என்றால் நீங்கள் ஆன்லைனில் போய் கேட்கலாம், புக் வாசிக்கலாம். அதெல்லாம் நான் ப்ரெசென்ட் பண்ணால ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த சீக்ரெட் வாசி அதை எனக்கு எப்படி இம்பேக்ட் பண்ணுது, அதை எப்படி மெட்டவைக்க ஹெல்ப் பண்ணுது, அதெல்லாம் எந்த லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணு நான் செய்வேன்னா அது மெட்டவைக்க அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்குமென்னு யோசிச்சு நான். மற்றது இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட் ஆகி ஏதாவது நல்லது நடந்தால் நீங்கள் நிச்சயமாக என்னோட ஷேர் பண்ணலாம். உங்களோட விஷன் போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணால் அது நீங்கள் என்னோட ஷேர் பண்ணலாம். இந்த இமெயில் அட்ரஸ் ஏதாவது தாரன், இன்ஸ்டாகிராம் பேஜ் தாரன். அண்ட் உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் வந்து நான் கேன்வா சாஃப்ட்வேரில் செய்கிறேன். அது உங்களுக்கு ஏதாவது அது யூஸ் பண்ண விருப்பமான நீங்கள் நான் காண்டாக்ட் பண்ணலாம், நான் கைட் பண்ணுவேன். வெரி ஈஸி. எத்தனை வயதாக இருந்தாலும் நீங்கள் அதை பழகலாம். தேவைன்னா அப்புறம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி. அடுத்தது மார்க்ரெட், நீங்க கையொத்தி இருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. மார்க்ரெட் இருக்கிறீங்களாமா? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாகவே தாரிணிக்கு எனது பாராட்டுக்கள். ஏனென்றா அவ தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவ்வளவையும் எங்களுக்கு இன்று சொல்லிக் கொடுத்தவ. அது மிகவும் மனதை தொடக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. மற்றது அவ சொன்ன அவ்வளவு விடயமுமே நான் வாழ்க்கையில பின்பற்றுகின்ற ஒரு ஜீவன் என்று தான் சொல்ல வேணும். என்னட்ட விஷன் போர்டு இருக்கும். ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பத்திலேயும் நான் விஷன் போர்டு போட்டுருவேன். அப்ப அதற்கு நான் சாட்சியாகத்தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால கதைச்சு கொண்டிருக்கிறேன். மற்றது இந்த விஷன் போர்டுல நான் எழுதிய ஒரு விடயம், நான் ஸ்ரீலங்காவுக்கு போக வேணும். பிப்ரவரியில போட்டு வந்துட்டேன். எதற்காக போனேன்னா அம்மாவுக்கு சுகம் இல்லை, உடனடியா புறப்பட வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை. போய் அம்மாவை பார்த்து அம்மாவோட சந்தோஷமா 1 மாத காலத்தை நான் செலவிட்டு வந்தேன். நான் இந்த விஷன் போர்டு நான் எப்ப இருந்து எழுத தொடங்கினது, இப்ப நான் ஸ்ரீலங்காவுக்கு போய் 10 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் போட்டேன். அப்ப ஆனப்படியால் நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புவேன் என்றால், நாங்கள் மேக் பண்ற அந்த விஷன் போர்டுல மகா சக்தி இருக்கின்றது. அதற்கும் மேல எங்களுடைய எண்ணங்களுக்கு வலிமை இருக்கின்றன. வள்ளுவர் சொல்றார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின். அதாவது எங்களை எண்ணங்களை விட நாங்க அந்த எண்ணங்கள்ல எவ்வளவு உறுதியாக இருக்கிறோமோ அது எங்களுடைய நாங்க எண்ணிய அத்தனையும் நிஜமாக்கி விடும். ஆகையால் எங்களுடைய எண்ணங்கள் மிகவும் வலிமை படைத்தவை. 2வது தாரிணி, இந்த பிரசன்டேஷனை எனக்கு என்ன ஒரு விருப்பம் என்றா, வளர்ந்து வரும் பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேணும். மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாருமே இலத்திரனியல் ஊடகங்கள் இவற்றுக்கு அடிமையாகி இருக்கணும் எங்களோட இளைய சமுதாயம். ஆனபடியா அவர்களுக்கு இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமானால் உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு அது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய விடயம். மற்றது இன்னும் ஒரு 2 விடயங்களை சொல்லி போட்டு விடுறேன். ஒன்று எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு கடவுளுடைய நம்பிக்கையும்
கடவுள் மீது அசைக்க முடியாத ஒரு அன்பு காதல் இருக்க வேணும். கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்று சொல்லுவினம். ஆகையால் எப்பொழுதும் நான் எல்லாருக்கும் சொல்வது, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் கடவுள்ல நம்பிக்கை வைங்கோ. கடவுளோடு உங்களுடைய அந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றது உங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் தெளிவாக இருக்குமானால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அது மலர்ச்சியையும் ஒரு விடியலையும் ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ணும். இவ்வளவும் தான் எனக்கு சொல்லிக்கொள்ள விருப்பமாக இருந்தது. தாரிணிக்கு மீண்டும் எனது பாராட்டுக்கள். தொடர்ந்து நீங்க இத்தகைய நிகழ்ச்சிகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்னும் ஒரே ஒரு கேள்வி எனக்கு எப்பவும் இருக்கும். அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தோடு அந்த கேள்வியை உங்களிடம் சமர்ப்பிக்கின்ற தாரிணி. ஒரு கேர்ள், எனக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ள், அவ கல்யாணம் செய்து 5 வருட காலமாக பிள்ளை இருக்கேல. இப்ப இந்த பிள்ளை கன்சீவ் ஆன பிற்பாடு ஒரு 3 மாதத்துல ஹஸ்பண்ட் இறந்துட்டார். மிகவும் மிகவும் தாங்க முடியாத ஒரு தருணம் அவளுடைய வாழ்க்கையில. இதற்கு என்ன மாதிரி நான் கடவுள்கிட்ட தான் அவளுக்காக பிரார்த்திக்கிறது என்றாலும் அவ சொல்லுவா, அக்கா இதுல இருந்து மீள்வது கடினமா இருக்கு. இன்னைக்கு குழந்தைக்கு 1 வயதும் ஆயிட்டுது. இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரை என்ன? இப்படிப்பட்ட இழப்புகளை எப்படி ஈடு செய்வது? நன்றி. சில இழப்புகள் ஈடு செய்ய இயலாது. இப்ப எனக்கு கூட இந்த அம்மா கேன்சர் இதுல கேன்சர் 2 இயர்ஸ் ஆகி வேற ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்து she passed away. அந்த நேரத்துல எனக்கு விளங்கல என்னத்துக்காக இது இப்படி அது ஆன்சர் கிடைக்காத ஒன்று. ஆனா ஒரு இது 2 திங்ஸ் நான் யோசிச்சு பார்த்தேன்னா, என்றால் நான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல நான் வேலைக்கு சேரைக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தமாக தான் ஜாயின் பண்ணினேன். பிறகு என்ன ரோல் ஸ்விட்ச் பண்ணி நான் கேன்சர் சம்மந்தமான யூனிட்ல தான் வேலை செய்தேன். நான் கேன்சர் டைரக்ட் பேஷண்ட் கேர் ஃபண்டிங், கீமோதெரப்பி, ரேடியேஷன் அப்படி அந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான இது. ஸோ 2014லேருந்து 15, 16, 17, 18 லைக் அந்த 16, 17, 18 எல்லாம் வேற ஒரு போர்ட்ஃபோலியோ வேலை செய்தேன் நான். ஸோ அம்மாவுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் நடக்க அவருக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் அந்த போர்ட்ஃபோலியோஸில் வேலை செய்தேன் நான். அந்த வழியாக நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இருந்தது, இது நல்ல ட்ரீட்மெண்ட், இது நல்ல ட்ரீட்மெண்ட். நான் டாக்டர் இல்லை, பட் அந்த போர்ட்ஃபோலியோஸில் வேலை செய்தவோ எனக்கு தெரியும் அதை பற்றி. நான் அதில் வேலை செய்திருக்காட்டிங்க எனக்கு அந்த நம்பிக்கையே இருந்திருக்காது. அது லைக் நானே ஒரு சந்தேகத்தோடு தான் இருந்திருப்பேன். பட் ரெக்கமெண்ட் பண்ணது, பட் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணது அவருக்கு எஃபெக்டிவாக இருக்கையில் அண்ட் ஷி பாஸ்ட் அவே. ஒரு லாங் ஸ்ட்ரகிள். அட் த சேம் டைம் திரும்பி பார்க்கக்குள்ள அந்த ஜேர்னி அவ சஃபர் பண்ணினது உண்மைதான். அட் த சேம் டைம் எங்களுக்கு 2 இயர்ஸ் இருந்தது. லைக் நாங்கள் சர்வைவ் பண்ணுவான்னு நினைச்சினாங்க, ரைட்? பட் 2 இயர்ஸ் இருந்தது எங்களோட சொந்தக்காரர் அண்ட் சிப்ளிங்ஸ், ஃபேமிலி அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு வீக்கெண்ட் தூரத்தில் இருந்தால் கூட அந்த சாப்பாடு தருவினா நமக்கு விருப்பமான சாப்பாடு டைம் கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரையும் அவரோட ஸ்பெண்ட் பண்ணாங்க. லைக் அந்த லாஸ்ட் பிரெத் போய்க்க நான் தம்பி ஆன்ட்டி எல்லாம் இருந்தாங்க பக்கத்துலேயே. ஸோ அது ஒரு சாட்டிஸ்ஃபைங் திங். ஒரு சேட், ஒரு லாஸாக இருந்தாலும் I'm grateful that அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நான் இருந்தேன். இந்த ட்ரீட்மெண்ட் அவள் பாலாவோட இருந்தது, ஹாஸ்பிட்டல் இருந்தது, என்னால் என்ன செய்யணுமோ அவருக்கு செய்யக்கூடிய இருந்தது. அண்ட் 2019 செப்டம்பர் அவள் பாஸ் அவே பண்ணா. அதுக்கப்புறம் கோவிட் எல்லாம் வந்தது. கோவிட் வரைக்கும் அதுக்கப்புறம் நான் கேட்ட லைக் ஸ்டோரிஸ் அண்ட் இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் இருந்தால் கூட அந்த பேரண்ட்ஸ் அவனுக்கு கிட்ஸை கூட பார்க்கலாம் இருந்தது. அந்த போர்ட்ஃபோலியோ கூட இருந்தேன் நான். ஸோ அது கூட சார் அதுக்கு கேட்க லைக் அந்த லாஸ்ட் மூமெண்ட்ஸில் அவையோட இருக்கக்கூடிய அந்த 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 க்ளோஷர் கூட அவைக்கு கிடைக்கல. அண்ட் கனவேருக்கு அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணக்கூடிய அந்த லாஸ்ட் ரைட்ஸ் கூட ஒழுங்காக நடக்கல, அவையோட டைம் பண்ணக்கூடிய இருக்கல. ஸோ எங்களுக்கு யோசிச்சு பார்க்க அட்லீஸ்ட் எங்களுக்கு இது கிடைச்சது. அட்லீஸ்ட் எங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண. பட் இன்னும் எங்களுக்கு அது அது விலங்கில என்னத்துக்காக அவக்கு அப்படி நடந்தது. லைக் வேற ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை, டயபிட்டிஸ் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, பிபி இல்லை, ஒன்றுமே இல்லை. அவள் வெரி ஹெல்த் கான்சியஸ். எட் இது நடந்தது. அது இன்னும் டைஜஸ்ட் பண்ண இயலாத உண்டு, ரைட்? ஸோ நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னா, காடுக்கு அவள் கொண்டு போகிறதுக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கிறா, எக்ஸசைஸ் பண்ணுறா, ஹெல்த் கொஞ்சம் நல்லா இல்லாத டைம் அவள் போய் எக்ஸசைஸ் செய்வா. ஓகே, இந்த வெயிட் கூட்டிட்டு தான் கொலஸ்ட்ரால் போர்டர்லாம் எக்ஸசைஸ் செய்வான்னு வெரி ஹெல்த் கான்சியஸ். ஸோ நான் எனக்கு சொல்லிக்கொள்கிறோம் அதை மட்டும்தான். கடவுளுக்கு அவள் எப்படி கூட்டினோன்னு தெரியல, அதனால தான் இந்த இல்னஸை கொடுத்து இப்படி கூட்டின்னு போனாண்டு.
அண்ட் அவன பிளெஸிங்ஸ் என்னோட எப்பவும் இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன் நான். ஸோ அது மட்டும்தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். லைக் மற்றும்படி இன்னும் விளங்குறேன். இன்னும் ஒரு ரிலேட்டிவும் இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் ஷி பாஸ்ட் அவே 77 பிறந்த யங், லைக் நாட் டூ ஓல்ட், மிட் 40s. இன்னுமே நான் அதை டைஜஸ்ட் பண்ணிடலாம் இருக்கு. லைக் எதுக்காக இது நடந்தது, எப்படி இது ஏன் எங்களால் இதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம் போச்சு. இன்னும் டியர்ஸ் கூட எனக்கு வரையில அவ்வளோ டைஜஸ்ட் பண்ணல இன்னும். ஸோ சில திங்ஸ் எங்களால் இது அப்ப நான் ட்ராக் பண்ணாங்கன்னு சொல்லல. அது பட் எங்களுக்கு மேலான ஒரு 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 இது சக்தி இருக்கு. இப்போ நான் கூட எனக்கும் ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இல்லை. நான் என்ன மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் என்டர் பண்ணினேன், ரைட்? கடவுள் ஏதோ ஒரு வழியில என்ன அங்கே அனுப்பி வச்சிருக்கு. இந்த இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு இது தேவைப்படும், அதனால நீங்கள் இதுக்கு வந்திருக்கிறீங்க, ரைட்? சில திங்ஸ் அந்த டைமில் விளங்காது, பிறகு தான் விளங்கும். பட் அந்த அந்த பசில் பீசஸ் சேர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு லைக் கன்சோல் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியல. பட் என்ன சுச்சுவேஷனில் இதுதான் நடந்தது. நன்றி தாரணி. என்னுடைய பட் நான் என்ன என்னுடைய ரெக்கமெண்ட் கருத்திலே யோகா இப்ப நீங்க மெடிடேஷன் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்ப இதுக்கு முந்தி பேசின தங்கச்சி மார்கரெட் நினைக்கிறேன். அவ இப்ப அவளோட ஃப்ரெண்டோ அவ பற்றி பேசினா இல்ல ஒரு ஆள். ஓ, அப்ப அது இந்த கிரீப் கவுன்சிலிங்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு விடயம். அது தமிழ் சமூகத்திலே அந்த கிரீப் கவுன்சிலிங் செய்பவர்கள் இன்னமும் பெரிதாக வர இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் அங்க அந்த நாட்டில் இருக்கைக்குள்ள எங்களுக்கு எத்தனையோ வழியிலே எங்களை ஆற்றுப்படுத்த முடியக்கூடியதாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய சடங்குகள் போன்ற பல விடயங்கள் இங்க வந்து அது ஒரு நடைமுறையில சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறதால இப்ப அந்த பொம்பளை குழந்தைய இழந்த அந்த பெண்ணுக்கு நாங்கள் சமூகமாக ஆதரவு கொடுக்க வேணும். ஏனென்றா இந்த கிரீஃப் கவுன்சிலிங் என்றது ஒரு நல்ல ஒரு விடயம். வைத்து அந்த பிள்ளைய இழப்பை எவ்வாறு ஒரு கருத்திலே தன் மனதிலே எடுத்து அதை தன்னை எப்படி மாத்துப்படுத்தலாம் போன்ற விடயங்களை அவர்கள் சொல்லி கொடுப்பார்கள். நாங்கள் வசந்தத்திலே அதை பற்றிய சில விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம். அந்த பெண்ணை நீங்கள் வழிபடுத்தினால் நாங்கள் எங்களுடைய கவுன்சிலர்ஸ்ட்டு நாங்கள் கொடுத்தால் அவருக்கு ஆதரவாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆகவே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த பெண் விஷயத்தில் அவள் பேச போகிறாண்டா ஏன்னா அவள் அப்படியே இருந்து அதை பற்றி யோசித்து அவள் ஒரு டிப்ரெஷன் கூடி அவவுக்கே ஒரு பலவிதமான எண்ணங்கள் அவன் மனத்தை அலைக்கக்கூடும். ஆகவே அவருக்கு நீங்க உதவி செய்கிறது நல்லது. இப்படியாக ஒரு விஷயத்தை இப்ப இங்க எங்கள்கிட்ட இருக்கிறார் நினைக்கிறேன் ஜூட் அவர் மிக அருமையாக வயசானவைக்கு எப்படி உதவி செய்யலாம்னு அந்த சின்ன வயதுல எனக்கு ஒரு விதை போட்டுட்டேன். இப்ப என்ன பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி இப்ப நித்திர வராட்டி கூட நான் ஒரு நாள் புத்தகம் வாசிப்பேன், வாசிக்கிறேன்னா இல்லாட்டி பைபிள், நான் கிறிஸ்டியன், பைபிள் படிப்பேன் வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நித்திர வந்துடும் போயிடலாம். இல்லாட்டி அடுத்த நாள் நான் ஒரு ஆளை கூட்டி கொண்டு போகணுமா இருந்தால் ஒரு சீனியர்ஸா இருந்தால் அவைகளுக்கு என்னென்ன செய்யலாம் என்று அதில் ப்ரிப்பேர் பண்ணுவேன் முதல்ல நம்பி. இப்ப அதுகளில் எங்களுக்கு எனக்கு 24 மணி தான் காணாத மாதிரி. இப்ப நான் ஒரு சீனியர் தான். எனக்கு அதுல அந்த அப்பா போட்ட அந்த விதை நம்ம முதல்ல கனடாக்கு வந்த உடனே YMCAல சீனியர்ஸுக்கு தான் முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போனேன். அப்போதோட கிட்டத்தட்ட 18-20 வருஷம் ஆகுது. அப்ப எப்பவுமே நாங்கள் பாசிட்டிவா நினைக்க வேணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழகு இருக்குத்தான். மனதில் அழகு இருக்கும், மனம் அழகா இருக்கும். நம்ம நிறமும் முகமும் தான் வடிவா இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆனா இந்த நாட்டுல அப்படி இல்லை. இந்த நாட்டுல அதை கூட பாக்குறது தானே நேருக்கு நேரம் சொல்றது. தீர்மானிக்கிறது உங்களோட அப்பா தீர்மானிக்கிறது அப்பாட்டுக்கு அதை போய் அவையிட்டு கேட்டுக்கணும். என்னட்டு நேர கேட்பினும் உங்களோட அப்பாலாம் நல்ல கலர், நல்ல நிறம், வடிவாங்க. அப்ப நீங்க என்ன மாதிரி கலர்? அப்ப நான் கருப்புலயும் ஒரு அழகு இருக்குன்னா அப்பா சொல்லுவேன். என்ன சொல்லுவார், கருப்பும் ஒரு அழகு, காந்தலும் ஒரு ருசி என்று இந்த வசனம் அப்பாங்களே சொல்லுவார். ஒரு அரசாங்கத்தில் தான் இருந்தவர். அப்ப நான் முடியணும்னா நீங்க சொன்ன மாதிரி கண்ணாடிக்கு முன்னுக்கு இன்றைக்கு நான் இன்றைக்கு எல்லாம் செய்ய வேணும், நான் அழகா இருக்கிறேன், ஹெல்த்தியா இருக்கிறேன், அதுக்கு முதல் நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. இன்றைக்கு நான் விடிய எழும்பி இன்னொரு நாளை பாக்குறேன்னு அது கடவுள வேற அவங்களுக்கு தந்தது அல்லவா. அப்படின்னா நிறைய பேருக்கு நான் நிறைய சீனியர்ஸ் சொல்றாங்கன்னா அவையில கூடுதலா அவைகளுக்கு இந்த கவுன்சிலிங் மாதிரி அவைக்கு அந்த உங்களை பெரிய அப்படியெல்லாம் கவுன்சிலிங் படிச்சு வேற இல்லை. நான் இலங்கையில டீச்சரா இருந்தபடியால் ஹை ஸ்கூல் பிள்ளைகளோட படிப்பிச்சபடியா கொஞ்சம் அளவுக்கு அவைய கொஞ்சம் சைக்காலஜிக்கலா நெருங்க தெரியுது. அது எனக்கு இரவு படுக்கக்குள்ள அது நினைச்சு பார்க்க நான் இன்னைக்கு விழா செய்திருக்கேன், இது எனக்கு காணும், இது ஒரு திருப்தி. எனக்கு கடவுள் தந்த மரத்தை வச்சு நான் இதை செய்கிறேன் அந்த திருப்தி இப்பவும் இருக்குது எனக்கு. இன்னைக்கு ராவு படுக்கக்குள்ளையும் பகல் கூட்டிட்டு போன ஆளை பற்றி அது செய்த காணும் எனக்கு.
நாளைக்கு அவருக்கு என்ன செய்யலாம்னு அப்படியான ஒரு திங்கிங் வரக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உடம்பும் களைச்சு போயிடும், நித்திரியா போயிடுவோம். தேவையில்லாம திங்கிங் மனதில் வச்சா தானே பிரச்சனை. மறுபடியும் நீங்க சொன்ன மாதிரி CP24 என்னையும் அவன் பார்க்க விடுறே இல்லை. போட்டோ எந்த நேரம் வயலன்ஸ் தானே மாமி, அதை பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். ஒரு சில நல்ல விஷயங்கள் நாடகங்களும் பார்க்கறே இல்லை. நான் எந்த விதமான சீரியலையும் மினக்கறதே இல்லை. எனக்கு அந்த ஹபியே இல்லாம போயிட்டு என்னவோ தெரியல. நான் அந்த மினக்கறதுல டைம் இருக்காத ஒரு காரணமா இருக்கலாம். நான் இருக்கிற சீனியர் பில்டிங்ல சரியா 5:30 மணி 6 மணிக்கு கீழே எல்லாரும் ரெக்ரேஷன் ரூம்ல இருந்து கலைச்சு கொண்டு வந்துட்டு சரி 6 மணிக்கு எல்லாரும் வீட்டை போயிடணும். ஏன்னா நாடகம் பார்க்கணும். அப்ப அவைகளுக்கு அது அப்படி பழகிட்டு. அதுக்கப்புறம் நாங்க யாரையுமே கால் பண்ணவும் மேலாது, யாரோடையுமே கதைக்க இயலாது, யார்ட்டையும் போய் கதவை தட்ட இயலாது, அவையிற விஷயத்துக்கு கூட போக இயலாது. இப்ப குழப்பாதீங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவேணும். அப்படியானதாலும் இருக்குது. அந்த மென்டாலிட்டி எல்லாம் மாறினா சீனியர்ஸ் நல்ல சந்தோஷமா வாழ. சந்தர்ப்பத்துக்கு நன்றி. உங்களோட ஸ்பீச் நல்லா இருந்து, உங்களோட மகன் அவ்வளவு அழகா சிரிச்சுட்டு போனேன், பார்க்க நல்லா இருந்து. நான் கை காட்டினேன், எனக்கு அது விளங்கி இருக்காது, சின்ன பிள்ளை தானே. ஓகே, நன்றி. நன்றி. நன்றி சரோஜினி அம்மா. வேறு யாராவது? அங்கே உங்களுக்கு இறுதி உரை. நீங்கள் ஏதாவது கேட்க போறீங்களா? இல்லை. ஓகே. மிக அருமையான அனுபவம். அனுபவத்துக்கூடாக நீங்க பல விஷயங்களை மக்களோட இன்றைக்கு ஷேர் பண்ணி இருக்கிறீர்கள். அதனால எல்லாரும் கட்டுண்டு அப்படியே இருந்தார்கள். எல்லாரும் தங்களுடைய அனுபவங்களை அதோட ஒத்திகை பார்க்கக்கூடியதாக இருந்ததை அவதானிக்க முடியுது. இவ்வாறு அதாவது சுய அனுபவத்துக்கூடாக வரும் பொழுது அதற்கு ஒரு பலம் இருக்கின்றது. அந்த பலத்தை இன்றைக்கு உணரக்கூடியதாக இருந்தது. தாரணி ஒரு இளம் பிள்ளை, எத்தனை வயதுல வந்தீங்கள் கனடாவுக்கு? 1 வயதுலையா? 2 வயதுல. 2 வயதுல. 2 வயதுல கனடாவுக்கு வந்து இவ்வளவு தமிழ் பேசுறதையே நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறா, தமிழ் ஆர்வம், ஆங்கில நூல்களை படித்தாலும் தமிழ்ல நூலை தான் படிக்கும் பொழுது இருந்த அந்த சந்தோஷம் அவருக்கு அவ்வளவு தூரம் எங்களுடைய தமிழ் இலக்கியத்திலே, அதாவது எங்களோட வாழ்க்கையோடு ஒன்றிய அந்த பாரம்பரியத்தோடு ஒன்றிய அந்த இலக்கியத்தோடு அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏனென்றா இந்த நாட்டில் ஆங்கிலம் தான் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள், தமிழ் பேச மாட்டார்கள். பல பிள்ளைகள் இப்போ வர வர ஆக குறைந்து கொண்டே போகின்றது. வகுப்பறைகள், அவற்றின் எண்ணிக்கை, பிள்ளைகள் படிக்கிற எண்ணிக்கை எல்லாம் குறைந்து கொண்டு போகுது. பிள்ளைகள் பேசுவதை நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அவர்கள் பொதுவான இடத்திலே நீங்கள் பாருங்கள், அவர்கள் தங்களுக்குள்ளே தாங்கள் பேசும் பொழுது ஆங்கிலத்தில் தான் பேசுகிறார்கள். அப்போ ஆகவே அது எப்படி நிலைக்கப் போகின்றது எங்களுடைய இந்த நாட்டிலே? ஆகவே நாங்கள் அதிலே புலன் செலுத்தணும். அதற்கு நாங்கள் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை கூற வேண்டும். இவ்வளவு தூரம் தமிழை அவர் நேசித்து இவ்வளவு தமிழ், அதாவது திருக்குறள், இவ்வளவு திருக்குறள் வார்த்தைகளை எல்லாம் எங்களுக்கு காட்டினார். அதுக்கு அவருக்கு நன்றி கூறி இவ்வாறு மக்களை வழிப்படுத்தும் அந்த நோக்கிலே தாரணி செயல்படுவது நான் அறிவேன். அதனாலே தான் அவரை நான் அணுகினேன். அவர் அப்பாவின் வழியிலே, அப்பா கலகல புத்தீசன், அவருடைய மகளவா, இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அவர் மக்களை மகிழ்விப்பதில் மிக ஆர்வமுடையவராக இருந்தவர். இன்னும் அது செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் வழியிலே அந்த தாரணியும் மக்களுக்கான சேவையை செய்வதற்கு முன்வந்து தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டிருப்பதற்கு அவருக்கு வாழ்த்து கூறி, இன்றைய இந்த கருத்தாடலுக்கு உங்கள் எல்லோருடைய வழக்கமான ஒத்துழைப்பு நன்றாக இருந்தது. அந்த ஒத்துழைப்பால் சமூகம், ஏனைய சமூகத்துக்கும் அது போய் சேரும். அதோடு நாங்கள் யூடியூப்ல இது போட்டுக்கொண்டே இருக்கிறோம். யூடியூப்லேயே மக்கள் இதனை பார்த்து கொள்ளுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு, இன்று எங்களுக்கு இந்த டெலிகாஸ்டிங் செய்வதற்கு கிருஷ்ணா லைவ் டெலிகாஸ்ட் தொடர்ச்சியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு இத்துடன் நாங்கள் விடைபெறுகின்றோம். அடுத்த தலைப்பாக நாங்கள் பேச இருப்பது கோபம். நான் அப்பொழுது கூறின ஜூட் அத்தனாசியார், அந்த கோபம் எங்களுடைய மக்களிடையே அந்த கோபம் எவ்வளவு தூரம் குடும்ப சிக்கல்களையும் குடும்ப பிரச்சனைகளையும் உருவாக்குகின்றது. அந்த கோபத்தை எவ்வாறு நாங்கள் தணிக்கலாம்? கோபம் என்பது
எத்தகைய பிரச்சனைகளை கொண்டு வருகின்றது என்பது வள்ளுவர் கூட கூறியிருக்கிறார். ஆகவே அந்த கோபம் பற்றி, அதாவது அது வந்து நிறைய குடும்பங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வந்து மதுவுக்கு அடிமையானவர்களுக்கான ஆலோசனைகளை 2000ஆம் ஆண்டுல இருந்து தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். இப்பொழுது நாங்கள் 2 குரூப் அதுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் ராஜினி, ஜூட், நான் எல்லோருமாக அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அங்கு எங்களுக்கு பார்க்க முடிகிறது, இந்த குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகளுக்கும் இந்த பிள்ளைகளுக்கு வார இந்த பிரச்சனைகள் உண்மையா பிள்ளைகளுக்கு புதாகாரமான பிரச்சனை வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதை எங்கள் மக்கள் உணர்கிறார்களோ தெரியவில்லை. சரோஜினி சொன்ன மாதிரி அவர்கள் இதுகளை கேட்டு தாங்கள் திருந்துவதற்கு உரிய நேரமாக இல்லாமல் இந்த என்ன வீடியோ, அதாவது டிவியில வார இந்த சோப் ஒப்பரான்னு சொல்லுகிற அந்த தொடர்கள், அது மக்களுடைய மனங்களை விரட்டி அடித்து பிழையான வழிகளிலே செல்ற வழிகளை காட்டுறதுக்காகத்தான் இந்த வீடியோக்கள் இருக்கின்றன. அந்த அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து அதே மாதிரி வேற வழிகளிலே, ஏராளமான வழிகளிலே பிழையாக தவறாக செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அப்போ அதற்கு வழிகாட்டியாக நாங்களும் எங்களால் இயலுமான அளவு இப்படியான கருத்தரங்களை செய்கின்றோம். அதனை செவிமடுக்காது அந்த பிள்ளைகள் பிரச்சனைகள்ல மாட்டுப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு ஓடி வருவார்கள். என்ன செய்யலாம்? இந்த பாருங்க, அந்த 20 வயது பெண் இழந்திருக்கிறா. இப்ப மிக அண்மையில நாங்க பார்த்தோம். அங்க இலங்கையிலே நாங்கள் எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம். என்ன இப்ப 2 நாளைக்கு முந்தி நான் முதல் சொன்ன அந்த ஒரு 15 வயது சிறுமி தன்னுடைய பேத்தியாரையும் தன்னுடைய இன்னொரு பேத்தியாருடைய தங்கையையும் கொலை செய்திருக்கிறாண்டால் யோசிச்சு பாருங்கள் என்ன விஷயங்கள் நடக்குது சமூகத்திலே என்று. ஆகவே இந்த சமூகத்தை நாங்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்காக இந்த கருத்தரங்கை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றோம். அந்த கருத்தரங்கு நாங்கள் தொடங்கினது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். கோவிட் நேரத்திலே ஏராளமான இளைஞர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்தார்கள். ஏனென்றால் இந்த கஞ்சா, அபின் போன்ற இந்த போதை வஸ்துக்களை அவர்கள் உள்ளே எடுத்து தங்களை தாங்களே இழந்து கொண்டார்கள். அதில் இருந்தால் நாங்கள் இந்த கருத்தாடலை தொடங்கினதே. ஆகவே சமூகத்துக்கு வழிகாட்டியாக நாங்கள் செய்யும் இந்த சேவைக்கு உங்கள் அனைவருடைய பங்களிப்பும் மிக முக்கியம். உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய நன்றி. தாரணி போன்று பலரும் எங்களுக்கு தொடர்ச்சியாக இலவசமாகவே தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய மூளையையும் எங்களுக்காக செலவழிக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வாய்ப்பு நன்றி.